நம்ம டேட் போலாமா? ஏன் டேட் தள்ளி போறதுக்கா? செல்ஃபி ஹாய் சொல்லு. ஹாய். இது செல்ஃபில ஹாய் சொன்னா வராது. நான் சொன்னா சொல்லிடுவியா? ஹலோ ஹாய். என்ன ஹெட்செட் மாதிரி மரியாதைலாம் கொடுக்குறீங்க? உட்காருங்க. எவ்வளோ நேரம்? இன்னும் 10 மினிட்ஸா? 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்பீங்களா? என்ன சாரி திடீர்னு? என்ன சாரி? இன்னும் பெரிய மகா பாய். ஓகே ஓகே, இப்போ என்னோட ஹைட்டாக இருக்கீங்க போலியே, வேற லெவல். ஓகே ஓகே, இது கூப்பிட்ருக்கீங்க. நம்ம எப்பவும் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் மீட் பண்ணோம். இப்போ அதே இடத்துக்கு கூப்பிட்ருக்கீங்க. இது இந்த மாதிரி வைக்கப்படுறதுக்கா? இது சாரி இப்படி எடுத்துட்டு வர்றதுக்கா? சாரி நல்லா இருக்கு, கியூட்டா. தேங்க்யூ. ஓகே, நல்லா காமெடி பண்ணுறேண்ணா. சரி ஓகே, சரி சொல்லு. அதான் நான் வேற தூங்கிட்டு இருந்தேண்ணா. சரி ஓகே, நீ வேற ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்ட டக்குன்னு. அதனால சரி வந்துடலாம், நீ கூப்பிட்ட உடனே ஓடி வந்துடுவேன். ஓடி வந்துருக்கு? ஆமாம், மனசில் ஓடி. ஓகே சரி சொல்லு. அதான் என்ன கால் பண்ணியிருந்த திடீர்னு? சாரி. ஐ எம் சாரி, தெரியாமல் சொல்லிட்டேன் சாரின்ட்டு. இந்த சிரிப்பி வேண்டாம். ஒன்று மட்டும் தான் சொல்லுவியா? 2 3 4 5 6 இந்த மாதிரி? இப்போ கூட காமெடி பண்ணுவியா? சரி ஓகே, வேற எப்போ பண்ணணும் சொல்லு. நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணி காமெடி பண்ணவா? ஜோக் சொல்லி. எப்போ பர்த்டே உனக்கு? மார்ச். ஓ மை காட், இன்னும் 5 days மோர். 5 நாள் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஏய் சூப்பர். என்ன ஸ்பெஷல் இந்த வாட்டி பர்த்டேக்கு? எங்கே போகிற? நீ இப்படிலாம் கேட்டால் என் ஹார்ட்குள்ளே போகிறேன்னு சொல்லணும். என்னது இது சொல்லு. எனக்கு ஆள் இருக்கு, நான் போய்க்குவேன். ஆள் இருக்கு, போய்ப்பியா? தெளிவாக இருக்கியா? எத்தனை இது? 5 கொடுத்ததா இப்படி உட்கார வச்சிருக்க? என்ன கொடுத்த? நீ எல்லாத்து வீட்டுக்கும் போறான், என் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் வீட்டுக்கு போறேன். பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிருப்பியா? என்ன எதுக்கு லேட்டாக வர? லேட்டாக வரேன்னா சரி ஓகே, நீ வெயிட் பண்ணுறதுக்காக தான் லேட்டாக வரேன். ரொம்ப முடியல, சுகர் பேஷண்ட் வேறு, சுகர் மாத்திரை வேறு போடல. அப்போ எதுக்கு இங்கே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது? அதுதான் என்னோட மருந்தாக நீ இருக்கே, அதனால தான் நான் உங்ககிட்ட வந்தேன். அப்படியா? நான் என்ன சாப்பிட்றதுக்காக தான் வர சொன்னேன். சாப்பிட்றதுக்காக தான் வர சொன்னியா? அது நீ சொல்லியிருந்தா நான் ஃபுட்டு ஸ்விக்கிலேயே ஆர்டர் போட்டிருப்பேன்ல. ஆர்டர் போட்டு இல்லை, கடைக்கு போய் நீ சாப்பிடலாம். கடைக்கு போயிட்டு நம்ம 2 பேர் சாப்பிடலாம். சரி ஓகே, அதை சாப்பிடலாம். இன்னும் திடீர்னு இன்னைக்கு வந்துட்டு பாளையத்தம்மன் மாதிரி வந்திருக்கேன். பாளையத்தம்மா ஒரு ஃபங்க்ஷன். நீ எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டா? நான் எப்படி இருக்கேன் நீ சொல்லு. அதையும் சொல்ல மாட்டேன்ற சொல்லு. நான் ஏன் சொல்லுவேன்? நீ ஆக்சுவலி பேசவே மாட்டியா? பிறவிலேருந்து இப்படி தான் இருந்தியா? ஹாய் ஹலோ வணக்கம் சொல்லுங்க. என்ன வேறையா? நீ ஏன் லேட்டாக வந்தேன்னு சொல்லு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, வெயில் செம்ம வெயில் அடிக்குது வெயில். ஸோ அதனால் நான் காய போகிறேன் கோயில். இப்போ என்ன பார்க்க வந்தேன் கோயில். நீ எப்போ டேட்டா போட்ட? இதை இது இங்கே அது ஆல்ரெடி போட்டு தான் இருக்கா? நான் பார்க்கவே இல்லை, இப்போ தான் நானே பார்க்குறேன். சீரியஸ், நீ என்ன தவிர எல்லாமே பார்ப்பேன். எல்லாத்தையும் என்ன தவிர எல்லாத்தையும் பார்க்குறேன். நான் தான் பார்க்குறேன். என்ன சொல்லலை, எல்லா பொண்ணுங்களும். சரி ஓகே, என்ன வர சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டோம். என்னன்ட்டு சொல்லு. எங்கள் வீட்டில் எவ்வளோ சண்டை தெரியுமா? எவ்வளோ சண்டைனா? என்ன வீட்டில் ஒத்துக்கவே மாட்டுறாங்க. சரி விடு, நான் பேசுகிறேன், ஒன்றும் பிரச்சனை. நீ பேசி என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? நான் பெரிய ஆளுங்களாம் கூப்பிட்டு வந்து பேசுகிறேன். வெயிட்டு கையிலாம் இருக்காங்க நம்மக்கிட்ட. என்ன வெயிட்? பெரிய வெயிட்டு கையிலாம் இருக்காங்க. ஒரு 150 கிலோ வெயிட் ஒரு பையன் இருக்கான். அவனால நான் கூப்பிட்டு வரேன். கலாச்சிட்டு இருக்காத, சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். நானும் சீரியஸாக தான் சொல்லிட்டு இருக்கேன். வீட்டில் சண்டை ஒத்துக்க மாட்டாங்கன்ற. அப்போ சரி, இப்போ என்ன பண்ணலான்றப்போ அதுக்கு நீ தான் வந்து பேசணும். அதை தான் சொல்கிறேன், நான் பேசலாம், வெயிட் பண்ணு, நான் சொல்கிறேன், பேசலாம். அதுக்காகலாம் நீ எதுக்கு இப்போ எல்லாத்து வீட்டுக்கும் போகிறான்? என் வீட்டு எல்லாத்துக்கும் வீட்டுக்கு போகிறேன்னா? நான் யார்? எல்லா பொண்ணுங்க வீட்டும் எக்ஸ் லவர் அவள் வீட்டுக்கெலாம் பேசுகிறேன். எக்ஸ் லவர் வீட்டுக்குலாம் நான் போகவே இல்லை. சீரியஸ்லி லாஸ்ட் டைம் நம்ம எங்கே போகணும்? லாஸ்ட் டைம் வந்து அது சும்மா ப்ராங்க் எடுத்தோம். அது உனக்கே தெரியாதா? அவங்கள வந்து ப்ராங்க் பண்ணோம், வேறு ஒன்றும் இல்லை.
ஓகே அதை விடு. சரி இப்போ என்ன வீட்டில் வேறு பார்க்குறாங்கன்றது இது பார்த்துக்கலாம். சரி வீட்டுக்கு வந்து பேசுவான். நான் வந்து பேசுகிறேன். என்ன பேச சேடாக இருக்க சிரி ஸ்மைல் பண்ணு. இந்த பேர் எவ்வளோ அழகாக இருக்க பேர். நீ லேட்டாக வந்ததுக்கு நான் ஏன் சிரிக்கணும்? ஏஞ்சல் மாதிரி இருக்க சிரி. பரவாயில்ல, நீ ஒன்றும் சொல்லாத. அப்போ நீ ஏஞ்சல் மாதிரி இல்லையா? நான் இல்லை ஏஞ்சல். ஊஞ்சல் மாதிரியா இருக்க. ஸோ என்ன இப்போ எதுக்கு? சரி ஓகே, எப்படி போயிட்டுருக்கு உனக்கு? வீட்டில் என்ன சொல்கிறாங்க எல்லாத்தையும் எனக்கு டீட்டெயிலாக எனக்கு சொல்லு. நான் வீட்டில் வந்து பேசுகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் வந்து என்ன பேச போகிறேன்? நான் பார்த்துக்கிறேன். உனக்கு எதுக்கு? நீ இப்படி தான் சொல்கிற, ஆனால் வந்து கூட ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டேன். நான் வந்து எவ்வளோ நேரம் என்ன கெரட்டின் பண்ணியா? எவ்வளோ நேரம் ஆகுது? கெரட்டினா கிண்டல் பண்ணிட்டு இருக்காது. சுண்டலனாலும் பண்ணி தரவா? பசிக்குதுன்னு வர சொன்னேன். தின்னு நீ உட்காந்து. நான் தின்னா என்னது அது? தின்னு துண்ணுன்னு. ஐயோ முடிய வேற ஆகணும் இப்படி ஆகுறி. என்ன முடியல? என்ன இருக்குது? நல்லா இருக்குது, விடு. அழகாக தான் இருக்க. என்ன திடீர்னு சாரி, இந்த சாரி கட்டு வந்திருக்கேன். என்ன பார்க்கவா? என்ன இம்ப்ரெஸ் பண்ணவா? உன்னை இம்ப்ரெஸ் பண்ண வேறு யாரா? இங்கே யாருமே இல்லையே. வேறு யாரும் இம்ப்ரெஸ் பண்ண போகிறேன்? உனக்கு மட்டும் தான் இருப்பாங்களா? எனக்கும் இருக்காங்க. யார்? ஃப்ரெண்ட்ஸு சொன்னீங்க. ஓகே ஓகே சரி ஓகே, அதை விட நம்ம பார்த்துக்கலாம். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து நான் வீட்டில் வந்து பேசுகிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எதுக்கு நம்ம லவ் கை கொடு, கை கொடு. கொடுத்ததா இப்படி உட்கார வச்சிருக்க. என்ன கொடுத்தா? கையே பார். இப்போ எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது? இந்த மாதிரி நம்ம லவ் ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னும் பிச்சுட்டு போகிற. இந்த மாதிரி நம்ம லவ் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீ ஃபஸ்ட்டு வந்து பேசுவி. ஆக்சுவலி நீ வந்துட்டு நீ மட்டும் முருகரே வச்சுருப்ப. ஆனால் நான் வந்துட்டு இன்னொருத்தவங்களை வச்சுக்கிட்டு தான் தப்புன்ற. ஐயோ வாட்சி நான் போட்டு விட்றேன் கூட. நானே போட்டு எனக்கு போடுறதுக்கு நானே போடுறேன். அது உடஞ்சிருச்சு. ஓ உடஞ்சி என் மனசு கூட தான் உடஞ்சிருக்கு. ஐயோ எப்படி போடணும்னு தெரியாது. இது ஸ்மார்ட் வாட்சா? நீ ஸ்மார்ட்டாக இருக்கின்றதால ஸ்மார்ட் வாட்ச் போட்டிருக்கியா? கூட நானே போடுறேன். உடச்சிடாது அதையும். சொல்ல மனசு ஆல்ரெடி உடச்சிட்டு அப்புறம் என்ன அதை உடச்சிடாரு அப்படின்ற. உடச்சிதான் நீ உட்கார வச்சிருக்கேன். உடச்சி உட்கார வச்சிருக்கேண்ணா. சமைஞ்சிட்டியா நான் உட்காரத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். இல்லை ஆக்சுவலி நான் பேசிக்கிறேன். அது நான் வீட்டில் வந்து பேசுகிறேன். இது நீ ஃபோன்லேயே சொல்லியிருந்தேன். நான் ஃபோன்லேயே நான் டீல் பண்ணி நான் வீட்டில் பேசியிருப்பேன். ஏன் நேரில் பார்க்க வர மாட்டியா? நேரில் பார்க்க வரேன். அது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். என்ன விஷயம்? இதுக்கு போகலான்னு பிளான். ஆக்சுவலி ஜப்பான் வரைக்கும் நம்ம போயிட்டு வரலாம். சீரியஸாக சொல்கிறேன். பாஸ்போர்ட் எடு, நம்ம ஜப்பான் போகலாம். ஆல்ரெடி கோவா போகிறோம் அப்படின்ட்டு போகல. ஓகேவா? இந்த வாட்டியாச்சும் நம்ம ஜப்பான் போகிறோம். போயிட்டு ஃபன் பண்ணிட்டு வரோம். ஓகேவா? ஒரு 4 days நீ கூட்டிகிட்டு போகிறேன். நான் கூப்பிட்டு போகிறேன். சீரியஸாக பாஸ்போர்ட் இருக்கா இல்லையா? அப்ளை பண்ணணும். அப்ளைவா? இது நான் உனக்கு ஹஸ்பண்டாவா? பாஸ்போர்ட் சொன்னேன். இத்தனை நாள் எரும மாடு வயசாகுது, பாஸ்போர்ட் அப்ளை பண்ண மாட்டேன்றேன். எனக்கு கொஞ்சம் வேலன்ஸ் ஒர்க் இருக்கா? சரி ஓகே, பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி நம்ம ஜப்பான் போகிறோம். ஓகேவா? ஷுவர். நீ கூட்டிட்டு போ ஃபஸ்ட்டு. நம்ம நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். சீரியஸாக அப்படி தான் சொல்கிறேன். ஃப்ளைட்டில் போயிருக்கியா முன்ன பின்ன? போயிருக்கியா? சரி ஓகே. நான் தான் போனதில்லை. ஃப்ளைட்லேயும் நான் போனதில்லை. ஃபஸ்ட் டைம் போகிறோம். நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க ஸ்பான்சர் பண்ணி நம்மளை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு இருக்காங்க. சீரியஸாக ஓகே நம்ம போகலாம், ஃபன் பண்ணிட்டு வரலாம். ஓகேவா? இப்போ பார்த்துருக்கியா ஜப்பானை? டிவியில் பார்த்துருக்கியா? நீ கூட்டிட்டு போக மாட்டேன்னு தெரிஞ்சிருச்சு. நான் சீரியஸாக கூட்டிட்டு போயிட்டு நீ பேசு ஃபஸ்ட்டு. சரி எப்போ எடுப்பேன் பாஸ்போர்ட்டு? நான் எடுத்துருவேன் நெக்ஸ்ட் வீக். ஷுவர்? நெக்ஸ்ட் வீக்கில் எடுத்துருவியா? சரி ஓகே. ஏன் ரொம்ப அடக்கமான பொண்ணு மாதிரி இப்படியே உட்காந்துட்டு என்ன பிரச்சனை சொல்லு? என்ன ப்ராப்ளம்? நீ வீட்டில் வந்து பேசு. எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டுறாங்க. நான் அது பேசுகிறேன், அது பிரச்சனை இல்லை. நீ ஏன் அவ்வளோ இது பண்ணிக்கிறேன்? அது காம்ப்ளிகேட் பண்ணிக்காது. சரியா? நான் அன்றைக்கே சொன்னேன், அதையும் கேட்கல. இப்போவும் சொல்கிறேன், கேட்க மாட்டேன். நான் கேட்குறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கூட வீடியோ எடுத்து எல்லாரும் கூடலாம் வீடியோ எடுக்கல. நான் அதுக்கப்புறம் யார் கூடயும் வீடியோ எடுக்கல. நம்ம வீடியோ எடுக்கலாம், நம்ம பிளான் பண்ணலாம். ஓகேவா? நான் வீட்டுக்கு வந்து நான் பேசுகிறேன். சரியா? அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இப்போது ஜப்பானுக்கு வந்துட்டு நம்ம போகிறதுக்காக பாஸ்போர்ட் எடுத்துக்கிறேன். என்ன சிரிக்கிறேன்? ஓகே ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போறியா? எனக்கு தெரியலையே. கன்ஃபார்ம் தான். நம்மளாம் போகிறோம். ஏரியா பிள்ளைங்களாம் பிடிச்சி போட்டு வந்துடுறேன். சரியா? அந்த பிள்ளைங்களோடய போய் ஏரியா பிள்ளைங்கன்னா பசங்களை சொன்னேன். இல்லை யாரும் நம்ம கூட வர மாட்டாங்க. நம்ம 2 பேர் தான் போவோம். இருந்தாலும் நம்ம கேமரா எடுக்கிறதுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க வரணும்ல, அதனால் கூப்பிட்டு வரேன். ஸோ நம்ம போயிடலாம். சரியா? ஓகே. சரி இப்போ சரி, ஏன் மௌனமாக இருக்க? உன்னோட மௌனம் எனக்கு வந்து அப்படியே தாக்கத்தை உண்டாக்குது. உனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு பசிக்குதா? ஆமாம். சாப்பிட போகலாம். அதுக்கு முன்னாடி நீ சரி ஒரு வாட்டி ஸ்மைல் பண்ணு.
நான் என்ன பைத்தியம் சொல்றேன். நீ தான் பைத்தியம். தெளிவாக இருக்க பைத்தியம் தானே நீ? தெளிவா தான் இருக்கு. தெளிவா இருக்கியா? எத்தனை இது? சரி ஓகே போலாமா? போலாமா? சாப்பிட போலாமா? சாப்பிட சரி தூக்கிட்டு போனேன். நீ தூக்கிட்டு போன. நீ தூக்கிட்டு உன்னை எப்படி தூக்குவோம் பாரு. நான் இருக்கிற எனக்கு கால் இருக்கு, நான் போய்க்குவேன். கால் இருக்கு போய்ப்பியா? சரி என்ன கூப்பிட்டு போனா நீ தனியா போற? வா மிசோமியா வீட்டுக்கு போயிட்டு வீடியோ கால் பண்ணி சரியா? சரி 300 அனுப்ப. எதுக்கு? ரீசார்ஜ் பண்ண அனுப்புடா முண்டம். இதுதான் தண்ணி வேணும் சொல்லியிருந்தேன், அதனால தண்ணி வேணும் குடி. ஒன்றும் இல்லை, லைட்டாக மிக்சிங். ஹாய் ஹாய். நல்லா இருக்கேன், வா உட்காரு. உட்கார்றேன். மனசுலையா? கார் வந்தோன்னு தான் மனசுல உட்கார சொல்றேன்னு நினைச்சேன். நீ தண்ணி வேணும் சொல்லுவேன், தண்ணி தான் குடு. குடி குடி. எப்போ வந்தா? இப்போதான் வந்தேன். வாட்குள்ளையா இல்லை இதை சொல்றியா? சரி தான் தண்ணி வேணும் சொல்லியிருந்தேன், அதனால தண்ணி வேணும் குடி. ஒன்றும் இல்லை, லைட்டாக மிக்சிங். உனக்கு பழகின ஸ்மெல் தானே? அப்படி இல்லை பழகுன ஸ்மெல்லா? ஆமா. என்ன பழகுன ஸ்மெல்? இல்லை என்னோட பர்ஃப்யூமை சொன்னேன். இல்லை அதுக்காக நான் சொன்னேன். எப்படி இருக்க? வாரியோ நல்லா ஆச்சு மீட் பண்ணி. ஐயோ சுத்த கூட முடியல. இங்க வந்து உட்காந்துருக்க. வேற எங்க உட்காந்து நான் ஏசியே போட்டு கண்ணாடி மாலைகள்லாம் ரெடி பண்ணலான்ட்டு உட்காந்துருந்தேன். சரி அந்த சிரிப்பு வராது. என்ன ஒட்ட வச்சியா? இப்போ இங்கே வர சொல்லியிருக்கேன். எப்போ எங்கள் எல்லாத்துக்கும் வர சொல்கிறது தான். இங்கே வர சொன்னீங்க. லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபீலிங்காக ஒரு பேசிட்டு அப்படியே போனோம் நம்ம. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி நீ தான் பிஸி ஆகிட்ட. எவ்வளோ நேரம் கழிச்சு வரப்ப நான் எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன். எனக்கு ஃபோனில் கூட பிஸின்னு வராது, அந்த அளவுக்கு கால் கூட வராது எனக்கு. வேற எதாவது பேசிட்டு இருக்கேன்னா வரும் ஃபோன் பண்ணி. யார்கிட்ட பேசலை. எப்படி சொல்கிறது? ஏன் வேர்க்குது இப்படி உனக்கு? ஆமாம் உன்னை பார்த்து தான் வேர்க்குது. அதான் பக்கத்தில் வந்துட்டேன். ஏன்னா சில்லுன்னு ஆயிடும்ல. நீ வந்து ஏசி மாதிரி இருக்க. ஏசி மாதிரி இருக்குன்ற. அப்போ எனக்கு ஏன் வேர்க்குது? ஏன்னா நான் ஹாட்டாக இருக்கேன்ல. ஸோ ஹீட்டாக இருக்கு இடமே, அதனால ஹாட்டாக இருக்கேன். ஓகே சரி நீ தான் சொல்லணும். என்ன சொல்ல? லாஸ்ட்டு லவ்வர் லவ்வர்ன்ற மாதிரி லவ்வர் படம் பார்த்துட்டியா? பார்க்கலையா? காமெடி பண்ணிட்டு இருக்காதா? காமெடி படம் இல்லை இது, லவ் படம். காமெடி படம் எங்கே பார்த்துட்டு இருக்க? அப்பப்போ அங்கே எங்கே பார்த்தாலும் நான் தெரியுறேன்னு சொல்லுவாங்களே, அதானே அது? அதான் அங்கேயும் பார்க்குறியா? மேலேயும் பார்த்துட்டா மேலேயும் பார்க்க. ஓகே ஓகே பார்த்து நிறைய காக்கா இருக்கு மேலே. அதான் லாஸ்ட் டைம் வந்து அபிகிட்ட பேசணும்ல, அதை பற்றி பேசிட்டு போகலாம் தான் வந்தேன். அதை பற்றி என்ன பேசுறது இதுக்கு மேலே? இதுக்கு மேலேயா? ஒன்றும் பேச வேணாம், என்னதான் சொல்கிறேன். இது யாருக்கு எனக்கு தெரியும்ல. என் கண்ணாடி ஓசியில் வாங்கி போடு. ஓசி இன்னும் உங்ககிட்ட வாங்கினதெல்லாம் ஓசின்ற. ஆமா ஓசி தான். ஈசி தூசி ஆயா வீட்டுல பாசி தெரியும்ல. போடா. சரி நம்ம லவ் என்னன்னு சொல்லு, அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துட்டு போலாம். ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஃப்ரெண்ட்ஸா? லவ் பண்றேன்ற நீ எல்லாத்தையும் லவ் பண்றேன்னு அப்புறம் என்னையும் பண்றேன்னு. மனிதன் அப்படின்னா எல்லாரையும் நம்ம லவ் பண்ணணும். அப்ப நானும் பண்ணட்டா எல்லாரையும்? அப்படி சொல்லல. நான் லவ் அப்படின்றது வந்து நம்ம அவங்க கிட்ட தான் காட்டணும். இல்லை உனக்கு மட்டும் எல்லாத்துக்கிட்டையுமே லவ் வருமா என்ன? பாக்குறவங்க கிட்ட லவ் வருமா என்ன? பாக்குறவங்களா இல்ல நம்ம அதாவது இப்போ இயற்கை இருக்கா, இந்த இயற்கை எவ்வளவு அழகா இருக்கு. அப்போ இயற்கை நம்ம லவ் பண்றோம்ல, அந்த மாதிரி தான், அந்த மாதிரி லவ் தான். நீ தப்பாவே புரிஞ்சுட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? தப்பா புரிஞ்சு கூடாது. ஓகேவா? ஜாலியா ஹாப்பியா அப்படியே நம்ம எடுத்துட்டு போகலாம். அதுக்காக நீ பேசணுன்ற, நீ பேசவும் மாட்டேன்ற, எதுவும் சொல்லவும் மாட்டேன்ற, அதுக்கு எதுக்கு பண்ணி அது சொல்றேன் அப்படின்னு. சரி எங்க இருந்து வர? வீட்ல இருந்தா வருவேன். நீ ஹார்ட்ல இருந்து தானே வர? என்னடா கால கேட்ல இருந்து வரியா? ஓகே ஓகே, அந்த கேட்ல இருந்து வரேன். சரி
இந்த மந்த் வந்து ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன். நம்ம தான் போகிறோம். அந்த பிளான் என்ன பிளான்? கோவா போகலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். யார் யார் யாரா? நம்ம 2 பேர் தான். இப்போ கோவா போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம். செம்ம வெயிலாக இருக்கீங்க, அங்கே நல்லா சில்லுன்னு இருக்கும்ல. சில்லுன்னு இருக்குமா கோவால? ஏன் இருக்காதா? போயிருக்கியா? போயிருக்கேன். போயிருக்கியா? நீ எங்கேயுமே சுத்தினதே இல்லை, எங்கேயுமே போனதே இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். சரி, நீ ஊருக்கு போறேன். எப்போ போற? நான் போறேன். எப்போ? 2 டேஸ்ல. 2 டேஸ்ல போயிடுறியா? எந்த ஊரு? எந்த ஒரு சேலம்? சேலம் தான் போறியா? சரி, அங்கே ஜில்லுன்னு இருக்கா இப்போ? ஆமா. ஏன் வரியா? வரேன், போலாம். ப்ராமிஸா வரியா? ப்ராமிஸா வரேன். உண்மையில ப்ராமிஸா வரேன். போதுமா? அபி விட என்னது இது? முடியல ஒரிஜினல்னா? இல்ல, ஒரிஜினல் நான் மாதிரி பப்பு வச்ச மாதிரி இருந்துச்சா? அதனால தான் கேட்டேன். அவனா இந்த பொண்ணுங்க இப்படி வச்சு பண்ணிடுறீங்க. என்னதான் சுண்டல் வேணாலும் பண்ணி தட்டா? நான் பண்ணிட்டா? நீ தான் பண்ணுவேன், தெரியுமே. நீ சமைப்பியா? உண்மையா சமைக்க தெரியுமா? என்ன சமைப்ப? எல்லாமே சமைப்பேன். அதுதான் எல்லாமேனா என்ன இது கசாப் கல்ல போட்டு ஆட்டுக்களை எத்தனை எரிப்பேன், எனக்கு கறி எத்தனை அப்படின்ற. என்ன சமைப்ப? மேகி சமைக்க தெரியுமா? உண்மையாவே? பிரியாணி? பிரியாணி செய்வியா? யூடியூப் பார்த்து. ஐயோ, இந்த யூடியூப் கேஸா நீ? யூடியூப் பார்த்து உனக்கு சமையல் மட்டும் யூடியூப் பார்த்து செய்வேன். ஓகே, வேற? ஓகே, சரி. ஒரு காஃபி இருக்கு தெரியுமா? சுடு தண்ணி. இது கூட தெரியாம இருப்பாங்க. உன்ன மாதிரி நான் என்ன லூஸா? எனக்கு எதுவுமே தெரியாது. தெரியுமே பார்த்தாவே. உண்மையே தெரியாது எனக்கு, உண்மையாவே. சரி, நான் உன்கிட்ட உனக்கு கேட்குறேன், சொல்லு. லைஃப்லேயே உனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா என்ன சொல்லு? மறக்க முடியாத ஒரு மெமரிஸ். உன்னை பார்த்தது. ஆல்ரெடி வந்துட்டேன் மனசுல. அதான் ஆல்ரெடி அழகுல செத்துட்டேனே, அப்புறம் என்ன செத்துட்டேன்ற? திரும்பவும் சாதனமா? சரி, சொல்லு. நம்ம லவ் என்ன பண்றதுன்னு சொல்லு. அடுத்து அதுக்குள்ள அவன் வந்துருவா, அபி வந்துருவா. அப்புறமா அவங்க 2 பேருக்கு வா யா அடி நீ யா அடி நிக்கு இப்போ அப்படி பஞ்சதர்த்தத்துல வரும் பாட்டு. அந்த தான் வச்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு நானே அவளுக்கு நாளைக்கு அவளும் அப்புறம் சும்மா சொல்லிட்டு இருந்தேன் அவங்ககிட்ட. ஆனா அவளும் சின்சியரா லவ் பண்றேன்னா. யார? உன்னையா? பின்ன முன்னையா? ஏன்னா சொல்லிட்டு இருந்தா. சரி, ஓகே. இருந்தாலும் நான் மியாவை தான் வந்து லவ் பண்ணுறேன். அவங்க வரை இப்போ செலிபிரிட்டி வேறு ஆகிட்டாங்க. கூட போனாலே பாடி கார்ட்ஸ் தான் வராங்க. தங்க செப்பல் தான் போட்டிருக்காங்க. என்னது தங்கத்திலேயே மிதக்குறாங்க. அந்த தங்கத்தோட நானும் சேர்ந்து வைரமாக மாறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நீ வைரம் தான். அப்படின்னு பிளாட்டினம் பைக் வேணாலும் இருக்கு அதுக்கிட்ட. அதெல்லாம் பிளாட்டினம்லாம் சொல்லாத, சரியா? இதுக்கு மேலே என்ன சொல்றது இல்லை. அவகிட்ட நம்ம பேசிட்டேன், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நம்ம பார்த்துக்கலாம், ஓகேவா? நீ ஊருக்கு போயிட்டு சீக்கிரமா வா, நம்ம பேசுவோம். பண்றியா? ஏரோப்ளைன் போகுதுடா மேல. அது ஏரோப்ளைன் போனதே இல்லையா? சரி, நம்ம போலாம். அந்த மந்த் போலாம். கோவால ஏரோப்ளைன்ல தான் போகணும். சீரியஸ் திங். போலாமா? நான் டிக்கெட் போட்டுறேன். எத்தனை வயசு உனக்கு? 20. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? எனக்கே 19 தான் ஆகுது. ஓ, எனக்கு 20, உனக்கு 18 அந்த மாதிரியா? உனக்கு 19 எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஜஸ்ட் 1 வருஷத்துக்கு முன்னாடி. உண்மையா? எனக்கே 19 தான். ஸோ உன்னோட சின்ன பையன் தான் இருந்தாலும் ஓகேவா உனக்கு? வல்லவன் படத்துலேயே சிம்பு ஓகே பண்ணிட்டாங்க, நயன்தாரா. ஸோ நானும் சிம்பு ஃபேன் தான். ஆஸ் எ சிம்பு ஃபேன். ஸோ அதுக்காக கேட்குறேன். இன்னும் வாயில பீடா போட்டிருக்கியா? பூஸ்ட் இருக்கா? அப்புறம் பூஸ்ட் இருக்கிறதால தான் துப்ப போறேன். சரி, ஓகே. அது விட நீ சொல்லு. ஐயோ, ஏதோ ஒன்று கேட்டேன் உன்கிட்ட. ஆகுனா நீ உன்னை பார்த்துதான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். என்ன பேசுறதுன்னு தெரியல. தெரியாது என்ன பேசணும். ஆமா, சரி. அவள் கியூட்னஸ் ஆரம்பிச்சிட்டான். இந்த விஷயத்துக்கு வந்துட்டு இருந்தோம். அதான் சொல்லு. உன்னோட சின்ன பையன் ஓகே அவனுக்கு? நீ சின்ன பையனா? நான் நம்பணுமா? ஆமா, நம்பு. என்னையும் நம்பனல. அதான் நீ இதெல்லாம் சேவ் பண்ணிட்டு வா, நான் நம்புறேன். சேவா? மணி வேணாலும் சேவ் பண்ணவே தவிர இதெல்லாம் சேவ் பண்ணா சின்ன பையன் மாதிரி ஆயிடுவேன். இன்னும் உனக்காகவே நான் சேவ் பண்ணிட்டு வரேன். ஃபுல்லா நான் தாடியை ஃபுல்லா எடுத்துடுறேன். மொட்டையும் அடிச்சுக்கோ. மொட்டையும் அடிச்சிடுறேன்.
திருப்பதி போய் மொட்டை போட்டுறேன் உன் பேர்ல. என் பேர்ல ஆமா உன் பேருக்கு மொட்டை போட்டுறேன். சரி போட்டு. சரியா? போட்டு அப்புறமா நீ என்ன திரும்பி பாப்பியா? பாக்குறேன், அதாச்சும் ஒண்ணு உருப்படியா திரும்பி பாக்குற, நேராவே பாரு. என் சைடுல பாக்குதா? ஓகே ஓகே, பாரு பாரு. நீங்க எப்படி எல்லாம் பாருங்க. சரி, ஆக்சுவலி அந்த டிக்கெட் போடணும், அதுக்காக தான் கேட்குறேன். உண்மையாக சொல்லு. போடுடா, போலாமா? அது விடு, வயசு சொல்லு. 20 தான். எந்த வருஷத்துல பிறந்தா? 2004. 2004 94 என்ன நீங்க லட்சணமா வந்திருக்க, லட்சணக்காரமா. சாரி என்ன சாரி இது? பூரா சாரின்னுவாங்களா? என்ன சாரி இது? சில்கா? தெரியல எனக்கு. சில்கு சாரி, சாரியை சொன்னேன். சரி ஓகே, நம்ம ஏதாவது சாப்பிட்டு போலாமா? டீ சாப்பிடலாமா? டீ சாப்பிடலாம். அடிக்கிற வெயிலுக்கு டீயா? ஜூஸ் குடிக்கலாமா? ஜூஸ் ஓகே, ஜூஸ் வேணாலும் குடிக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு டீ தான் பார்க்குறேன். ஆனால் ஜூஸில் ஸ்வீட் இருக்குமே, பக்கத்தில் ஒரு ஸ்வீட் இருக்கும்போது நான் ஏன் ஜூஸை குடிக்கிறேன்? இருக்கு சால்ட் இருக்கு. சரி, சால்ட் இருக்கு. இல்லைன்னா நீ ஜூஸ் குடிச்சிட்டு எனக்கு கொடு, அதுவே ஸ்வீட்டாக மாறிடும். இதெல்லாம் பழைய டயலாக்டா. புதுசா ஏதாவது சொல்லு பார்க்கலாம். காதல் கூட தான் பழசு, காலங்காலமா பண்ணலையா? என்னமா நீங்க போலாமா? நம்ம சொல்லு. போலாமா? அங்க எங்க பாக்குற? யாரும் பாக்குறாங்க. யார் பாக்குறா? அதாவது நம்மளோட பேரை பார்த்துட்டு பேரை ரொம்ப செம்மையா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல வரதுக்காக பாக்குறாங்க போல. துரத்தி விட்டுருவாங்க. துரத்தி விடுவாங்களா? தயவு செஞ்சு கிளம்புங்க. சரி போலாமா? போலாம். பெர்ஃப்யூம்ல தான் அப்படியே இழுத்து கவர்ந்து வந்துட்டாங்க. சீரியஸ்லி என்னதான் என்னாச்சா? விட்டுட்டு போயிட்டா, இவ்வளோ நாள் என் கூட இருந்தான். இப்போ என்னன்னு தெரியல, பிளாக் பண்ணிட்டான் ஃபுல்லா. ஃபீல் பண்ணாதீங்க. ஹாய் ஹாய், how are you? நல்லா இருக்கேன். பார்த்தா தெரியலையா? தெரியுதா? தெரியலையா? எத்தனை தெரியுதா? இது எத்தனை தெரியுதா? தெரியுதா? இந்த காலா இல்லை ஃபோன் காலா? என்ன கால்? ஓ, மிஸ்டு காலா வந்திருக்கா? இல்லைங்க. மை நேம் இஸ் விஜய் பிரேம். வாவ், என்னது? என்ன ஜோமி? ஜோமியா? ஓகே ஓகே, ஜோமின்னு ஏதோ ஜாம்பி அப்படின்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நினச்சேன். வெரி ரொம்பலாம் கலாய்க்கலைங்க, சரி லைட்டாக கலாய்க்கிறேன், ஒன்றும் இல்லை. ஓ நைஸ். இது டேட்டூ நல்லா இருக்குது. ஆக்சுவலி உங்கள் பெர்ஃப்யூமில் தான் அப்படியே இழுத்து கவர்ந்து வந்துட்டேங்க. சீரியஸ்லி பெர்ஃப்யூம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி, அதான் என்ன பெர்ஃப்யூம் போடுறீங்க அப்படின்னு கேட்டுக்கோலாம். சீக்ரெட் ஆஃப் எனர்ஜியா? சொல்ல மாட்டீங்களா? எங்க யாருன்னு தெரிஞ்சாலும் சொல்லணுமா? இல்லை யாருன்னு தெரியலனாலும் சொல்லாங்க, பெர்ஃப்யூம் தானே. சொல்லுங்க, நீங்கள் தாங்க சொல்லணும். பெர்ஃப்யூம் கேட்டேங்க, அதை தான் கேட்டேன். சொல்லுங்க என்ன பெர்ஃப்யூம்னு. ஸ்பார்க் அவென்யூவா? ஓகே ஓகே, ஸ்பார்க் அவென்யூ இங்கே தானே இருக்கு. இங்கே தாங்க இருக்குது, பக்கத்தில் தாங்க இருக்குது அந்த ஹோட்டலு, அதான் கேட்டேன். ஸோ ஓகே, ஆக்சுவலி அதான் உங்களை பார்த்துட்டு ரொம்ப க்யூட்டாக உட்காந்துட்டு இருந்தீங்க. ஸோ அதுதான் அவங்ககிட்ட பேசிட்டு போகலான்ட்டு, அதுதான் பேசிட்டு போகலான்னு தாங்க வந்தேன் உங்ககிட்ட. இல்லை, என்னை கவர்ந்துட்டீங்க, என்னோட மனசை கவர்ந்துட்டீங்களா? ஸோ கலாய்க்கிறேண்ணா? என்னங்க பார்த்தா எழுத்துறீங்க? கலாய்க்கலாம் இல்லைங்க. டிபியில் அழகாக இருக்கீங்க, ஆனால் நேரில் இல்லை அதோட அழகாக இருக்கீங்கன்னு சொன்னேன். இல்லைங்க, கழுத்துலலாம் போட்டுருக்கீங்க டேட்டோ. வா நைஸ். இப்போ டேட்டோ போடாத இடமே இல்லையா? இல்லைங்க, நீங்கள் தான் என் ஆளுன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுதான், நீங்கள் கலாய்க்கிறதுக்கு வேறு ஆள் இல்லையான்னு என்ன கேட்குறீங்க? அதாங்க உங்களை பார்த்ததும் பிடிச்சிருச்சு. நீங்கள் யாருன்னே தெரியல, இப்படி வந்து பார்த்ததும் பிடிச்சிருச்சு. ஒரு பையன் குத்துக்கல்லாட்டம் உட்காந்துட்டு இருக்கேன், யாருன்னே தெரிலன்றீங்க. எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க? எங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க? யார் இருக்கா சொல்லுங்க? யாருமே இல்லை. உங்கள் கண்ணுக்கு வந்து ஆக்சுவலி நான் வந்து உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறதால எங்கே பார்த்தாலும் நான் தான் தெரியுறேன் போல். சரி ஓகே, நல்ல காமெடி பண்ணுங்க. ஏங்க தனியாக வந்துட்டு இருக்கீங்க? யாரும் வரலையா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே வந்துட்டுருக்காங்க? ஆனால் நீங்கள் தான் என் ஹார்ட்குள்ளே வரமாட்டீங்க.
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆக்சுவலி? என்ன பண்ணுறீங்க? ம், வீட்டில் அதை தெரிஞ்சிச்சு. நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போதே அந்த 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 ஸ்டைல்லே பார்த்துட்டேன் அப்படிதான் இருக்கீங்க அப்படின்ட்டு. சூப்பர், நைஸுங்க. ஆனால் நீங்கள் வெட்டியா இல்லையா? ஹார்ட்குள்ளே கட்டியாக தானே இருக்கீங்க. என்னங்க ஓட்டுறீங்க? இங்கே அந்த விரலில் கூட நீங்கள் போட்டிருக்கீங்க. வாவ், கியூட்டுங்க. டேட்டூ இல்லையா? நீங்கள் ஏன் லவ்வர் தானே இல்லையா? சொல்லுங்க, என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட உங்களோட லவ் என்னோட லவ் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் ஏதாவது சிரிச்சிட்டு இருக்கீங்க, ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு அழகான தேவதையை நான் பார்த்ததே இல்லை. ஐயோ ரொம்ப ஓட்டுறீங்க போது. ஒரு தேவதை பார்க்கும்போது சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லும். அந்த அளவுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன். இல்லை வேண்டாம், எனக்கு ஆல்ரெடி பிரேக்கப். என்னது வாக்கப்? ஆல்ரெடி மார்னிங் தாங்க போவாங்க வாக்கப்பு. ஆல்ரெடி பிரேக்கப். ஏன் நீங்கள் வேற கலாய்ச்சிட்டு? இல்லைங்க, கலாய்க்கல. என்னாச்சு? என்னது பிரேக்கப்பு? ஏன் பிரேக்கப்னா என்னோட பாய் ஃப்ரெண்டோட. அதுதாங்க. ஏன் என்னாச்சு? என்னாச்சுன்னா விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன் தெரியலையே. உங்களை பார்த்தா பிரேக்கப் ஆன மாதிரி தெரியலையே, ஜாலியாக வாக்கப் பண்ண மாதிரி போகிறீங்க வரீங்க. நான் உங்களை பார்த்தேன். எப்படி எப்படி ஆச்சு? என்னாச்சு? என்னாச்சுன்னா அவனுக்கு பிடிக்கல போல. ஏன் அதே இவ்வளோ சிரிச்சுட்டு சொல்கிறீங்க? வேற என்ன பண்ணணும்? அழுகணுமா? அவன் ஜாலியாக தானே இருப்பான். ஜாலியாக தான் இருக்கேன். ஏதாச்சும் ஒரு இது இருக்கும்ல, ரீசன் இருக்கும்ல. இப்போ ரீசன் எனக்கே தெரியல எதுக்கு விட்டுட்டு போனாங்க. நீங்கள் அவங்க வேணானதுமே நீங்களும் வேணான்ட்டிங்களா? ஓகே, நான் ட்ரை பண்ணேன், பட் ஆனால் அவன் கால் கூட ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டான். ஓகே ஓகே. ஸ்டில் அவங்க தான் நினச்சிட்டு இருக்கீங்களா? வேற என்ன பண்ண முடியும்? அவங்க தான் நினச்சிட்டு இருக்கீங்களா? சீரியஸ்லியா? ப்ராமிஸா? அப்புறம் எங்க சிரிக்காமல் அதை சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க? அழுந்து முடியல சொன்னாலும் சிரிக்கிறேன். அழுதெல்லாம் முடிச்சிட்டிங்களா? என்னதான் ப்ராப்ளம்? என்னாச்சு, அவன் விட்டுட்டு போயிட்டான். இவ்வளோ நாள் என் கூட இருந்தான். இப்போ என்னன்னு தெரியல, பிளாக் பண்ணிட்டான் ஃபுல்லாக. எவ்வளோ நாளாக லவ் பண்ணீங்க? எவ்வளோ நாளான்னு தெரியாது, லவ் பண்ணோம். அப்போ தெரியாத அளவுக்குன்னா எத்தனை வருஷம்? அப்போது நான் கேட்டதுக்கு அவன் லவ் பண்ணலன்னு சொல்கிறான். லவ் பண்ணலன்னு சொன்னான். ஓகே. லாஸ்ட்டாக பிரேக்கப் பண்ணும்போது ஓகே, நீ ஒன்று நான் லவ் பண்ண கிடையாது, சும்மா பேசினேன் அப்படின்னு. சும்மா அப்படியா? யார் அது? காட்டுங்க. ஃபோட்டோ இருக்கா? ஃபோட்டோலாம் டெலிட் போய் இதெல்லாம் சொல்கிறீங்க. இல்லை, அவரே நினச்சிட்டு இருப்பாங்களா? ஆனால் ஃபோட்டோ டெலிட் பண்ணுவாங்க. இருக்கு, ஃபோட்டோஸ் இருக்கு, பட் ஆனால் காட்ட மாட்டீங்க. நான் ஏன்டா உனக்குலாம் காட்டினேன் டே அப்படின்றீங்க. அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் இல்லையா? சரி, ஓகே, ஃபீல் பண்ணாதீங்க. இதுக்கு பேர் தான் அலுவலா? சரி, ஓகேங்க, ஃபீல் பண்ணாதீங்க. அதாவது ராஜாராணி நயன்தாரா மாதிரி தான். அது நசீரியா சொல்லுவாங்கள்ல, ஒருத்தர் விட்டு போயிட்டானா இன்னொருத்தவங்க கிடைப்பாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு பாய் ஃப்ரெண்ட் எனக்கு வேண்டாம். யாருமே வேண்டாமா? போதுமா? லோன் கொஞ்ச நாள் கூட தான் கூடவே இருந்தா அவன் இந்த மாதிரி ரீல்ஸ் தானே பண்ணிட்டு இருந்தீங்க. நான் அப்போவே இந்த டவுட்டாக இருந்துச்சுங்க, ஒரே ரீல்ஸாக பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் லவ் ஃபெயிலியர் தான் அப்படின்னு டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் கரெக்டாக உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சரி, ஓகே. ஆக்சுவலி ஜஸ்ட் வந்து சும்மா ஒரு ஃபன்னாக ஒரு ப்ராங்க் ஷோ தான் பண்ணேன். ப்ராங்க் தான் இது, அங்கே இருப்பாருங்க. ஸோ நீங்கள் டக்குன்னு ஃபீல் பண்ணிட்டீங்களா? அதனால் நானே வந்து அதான் சொல்லிட்டேன். சும்மா ஒரு ப்ராங்க் தான், ப்ராங்க் ஷோ தான், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கோங்க. ஓகே ஓகே. லவ் சரி, அது ப்ராங்க் இருக்கட்டும். நான் உண்மையாக லவ் பண்ணுறேன். இல்லைங்க, அது ப்ராங்க், அது இருக்கட்டும்ங்க. அது ஒரு உண்மையாக சொல்கிறேன். வேண்டாமா? அப்பெல்லாம் ஃப்ரெண்டாக பேசுகிறேன். ஃப்ரெண்டா? என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? ஃப்ரெண்டாக இருக்கலாம். சரி, ஓகே. சும்மா தான் பண்ணேன். இப்போ நான் பண்ணேன். சும்மா ஒரு ப்ராங்க் ஷோ தான். உங்கள் ஃப்ரெண்டு தான் ப்ராங்க் பண்ண சொன்னாங்க, அதான் உங்களுக்கு ப்ராங்க் பண்ணேன். எனக்கு சொல்ல மாட்டீங்களா? வந்து இது ப்ராங்க்னு சொல்லிட்டு வந்து நான் பண்ணுவாங்களா? ஸோ சில்லாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஒரு லவ் போச்சுன்னா இல்லைங்க, பல லவ் வரும். பல பேர் இருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன குறை? உங்களுக்கு அழகு இல்லையா? என்ன இல்லை உங்களுக்கு? பாருங்க, அவ்வளோ அழகாக எதுவுமே இல்லை. சிரிக்கிறீங்களே, அவ்வளோ அழகாக சிரிக்கிறீங்க. உங்கள் பேர் என்ன? மிஸ்னாவா? மிஸ்ஸாவுமியா? ஓகே. ரஸ்னா நினச்சிட்டேன் நான், சாரிங்க. ஸோ ஜாலியாக இருங்க, ஓகே. சரி, ஓகே. இந்த வீடியோ போட்டுக்கலாமா? தேங்க்யூ. இந்த வீடியோ போட்டுக்கலாமா?
எந்த சேனல் யூடியூப் சேனல்? என் சேனல் தான், விஜய் பிரியன் யூடியூப் சேனல். போட்டுக்கலாமா? உங்களுக்கு ஹர்ட் ஃபீலிங்ஸ்லாம் எதுவும் இல்லைல்ல? இல்லை இல்லை ப்ராப்ளம் இல்லைல்ல? இருந்தாலும் உங்கள் டேட்டோ நைஸ், நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஆட்டோ டிரைவர்னா லவ் பண்ண மாட்டாங்களா? அப்படி சொல்லுங்க. போய் தானே சொல்கிறீங்க. என்னன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் அப்படின்ட்டு யோசிச்சு லவ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பார்த்தா அப்போ எங்களுக்குலாம் எப்போ இங்கே கல்யாணமே ஆகக்கூடாதா? நீங்கள் அப்படிதான் சொல்கிறீங்க. எங்களை மாதிரி ஆட்டோ டிரைவர்ஸ் தான் யாருமே லவ் பண்ண மாட்டேன்றாங்க. அதுதான் அது நார்மலாகவே டிஃபால்ட்டாகவே அப்படி தான் இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஆட்டோ டிரைவர்ஸ்னாலே வந்து இப்படி தான் இருப்பாங்க. ஹலோ ப்ரோ. ஹலோ மைரோ. ஓ நீங்களா? ஹை. என்ன இப்போ ஆட்டோ ஓட்டு? ஆமாம். எங்க ஆட்டோ ஓட்டக்கூடாதா? என்னோட ப்ரொஃபஷ்னலே இதுதான், ஆட்டோ தான் ஓட்டுவேன். எங்க ஆட்டோ ஓட்டக்கூடாது? ஆட்டோ ஓட்டுறதுக்கு வந்து இது பண்ணுறீங்க? இல்லைப்பா அன்னைக்கு பார்த்து வந்து பேசுனீங்க. என்ன அதுக்கு அப்படியே லாஸ்ட்டாக பிடிச்சி ஆடுறீங்க? ஆக்சுவலி இது என்னோட ஆட்டோ தான், தொடச்சிட்டு இருக்கேன். வந்து தொடக்கிறீங்களா நீங்களும் சேர்ந்து? என்னங்க ஹார்ட்டில் இருக்க தூசியே தொடச்சிட்டிங்க, மேலே இருக்க தூசியை துடைக்க மாட்டிங்களா? கலாய்ச்சிட்டே இருக்கீங்களா? கலாய்க்கலாம் இல்லைங்க ஆக்சுவலி. சரி இங்கே வந்து நில்லுங்க, இங்கே வாங்க. சாப்பிட்டீங்களா? ஸ்டாண்டில் வந்து நம்ம ஏரியா தான் எல்லாருமே. ஏதாச்சும் வேணுன்னா சொல்லுங்கள். டீ சாப்பிட்றீங்களா? எனக்கு வேணாம். கேமரா வச்சுருக்கீங்களா? கேமராலாம் இல்லை, அதான் உங்கள் கண்ணுக்குள்ளேயே கேமரா இருக்கு. இல்லைங்க ஆக்சுவலி ப்ரொஃபஷனல் டிரைவர் தான், நல்லா ஆட்டோ ஓட்டுவேன். உங்களையும் ஓட்டலாம் சொல்லுங்கள், ஓட்டிகிட்டு போகிறேன். ஆட்டோவில் ஓட்டிகிட்டு போகிறேன்னாங்க. ஓட்டுறதுக்கு ஆள் இருக்கா? ஓட்டுறதுக்கு ஆள் இருக்கு. ஓகே ஆக்சுவலி சீரியஸ்லி அன்றைக்கி நான் பேசிட்டு போனேன் பார்த்தீங்களா, அன்றைக்கி எனக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, நீங்கள் வேறு லவ் ஃபீலிங்கில் இருக்கீங்க, அதுதான் உங்களுக்கு உங்கள்கிட்ட லவ் பண்ணலான்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன். நீங்கள் தெரியும், உண்மையாகவே நீங்கள் இங்கே தான் வருவீங்கன்னு தெரியும். அதனால தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உங்களுக்காக. சீரியஸ்லி லவ் பண்ணுறேன். உங்களை லவ் பண்ணாமல் வேறு யாருங்க லவ் பண்ணுவா? உங்களை தாங்க லவ் பண்ணுறேன் சீரியஸாக. ஏங்க ஒரு ஆட்டோ டிரைவர்னால் லவ் பண்ண மாட்டாங்களா? அப்படி சொல்லுங்க. போய் தானே சொல்கிறீங்க. நான் ஒரு ஆட்டோ டிரைவர் அப்படின்றதால நான் லவ் பண்ண மாட்டேன்றீங்க, கரெக்டா? சரி வேறு எப்படி சொல்லுங்கள். அப்படிலாம் சொல்லலாம். நம்ம டெய்லி மீட் பண்ணிகிட்டே இருக்கோமே, அதனால சொல்கிறேன். டெய்லியும் மீட் பண்ணுறோமா? ஓகே. ஸோ இதான் நான் டெய்லியும் ஓலா, யூபர் இந்த மாதிரி ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். சொல்லுங்கள் உங்களுக்கு ஓகேயா? இல்லைங்க லவ் பண்ணேன் அந்த. ஸோ நான் உங்களுக்காக தாங்க இந்த ஏரியாவை வந்தேன். எனக்கு சவாரியே இல்லை சீரியஸ்லி. இங்கே வந்து நில்லுங்க, உங்களுக்காக தான் நான் வந்தேனே. கால் வலிக்குது. சொல்லுங்கள். நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன், நீங்கள் தான் சொல்லணும். சொல்லுங்கன்றீங்க. லவ் பண்ணலாம். ஆமாம் லவ் பண்ணலாம். ஆமாங்க. என்னங்க உங்களை தான் பிடிச்சிருக்கு. ஏன் ஆட்டோ டிரைவரில் லவ் பண்ண மாட்டிங்களா? போய் தானே சொல்கிறீங்க. ஏங்க நாங்களும் உழைச்சி சம்பாதிக்கிறோங்க. கேமராவில் நாங்களாம் உழைச்சி சம்பாதிக்கிறோம். உழைச்சி ஒரு 400 ரூபா இருந்தாலுமே அதில் வந்து 100 ரூபா டீசலுக்கு போயிடுது. இந்த மாதிரி தாங்க நாங்கள் லைஃபே இப்படி தான் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு ஆட்டோ டிரைவரும் வந்து கடவுளுக்கு சமமாகும். அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து நாங்கள் அவ்வளோ இது பண்ணுறோம். நீங்கள் என்னென்னா ஒரு ஆட்டோ டிரைவர் அப்படின்ட்டு யோசிச்சு லவ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பார்த்தா அப்போ எங்களுக்குலாம் எப்போ இங்கே கல்யாணமே ஆகக்கூடாதா? நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் உங்களுக்கு ஒரு லவ் வரக்கூடாது அப்படின்னா எப்படி சொல்லுங்கள்? எங்களுக்குன்னு மனசு இல்லையா? எங்களுக்கு மனசு இல்லையா? உங்களுக்கு மனசு இருக்குங்க, அதை சொல்லலை. நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்னா ஆட்டோ டிரைவர்லாம் நம்ம லவ் பண்ணணுமா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நீங்கள் தெரியும், நீங்கள் அப்படி தான் யோசிக்கிறீங்க. வேறு சொல்லுங்கள். அப்போ லவ் பண்ணுறீங்களா? சீரியஸ்லி லவ் பண்ணுறீங்களா? லவ் பண்ணலாமா? வீடு தாங்க கேட்டுட்ருக்கு. லவ் பண்ணுறீங்களா? லவ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? லவ் பண்ணி மேரேஜ் தாங்க பண்ணுவாங்க, வேறு எதுங்க பண்ணுவாங்க? புரியல எனக்கு. லவ் பண்ணி மேரேஜ் தாங்க பண்ணுவாங்க, வேறு என்னங்க பண்ணுவாங்க? மேரேஜ் பண்ண மட்டும் ஃப்ளைட் வாங்கிடுவீங்களா? ஃப்ளைட்? எனக்கு புரிஞ்சிடுச்சு. அப்போ ரிச்சான ஒரு பர்சனை தான் தெரிஞ்சிடுச்சு. போங்க. எனக்கு வேணாங்க, போங்க. நீங்கள் வேணாம், நான் தொலைச்சிட்டு இருக்கேன், போங்க. தெரிஞ்சிடுச்சு. மேரேஜ் பண்ண மட்டும் ஃப்ளைட் வாங்கிடுவீங்களா? மேரேஜ் பண்ண ஃப்ளைட் இல்லைங்க, ஃப்ளைட் மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே போவேன். மயிலாப்பூரில் என்ன ஒர்க்கு? உங்கள் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறீங்க அதானே? சாய்ராம் கோயிலுக்கா? ஓகே, ஒன்றா போகலாமா கோயிலுக்கு? மீட்டருக்கு மேலே 100 ரூபா போட்டு தரீங்களா? 200 ரூபா போட்டு தரீங்க. பார்க்க கஷ்டப்பட்டுலாம் போட தேவையில்லைங்க. கஷ்டப்பட்டுலாம் போட வேணாம். உங்கள் இஷ்டப்பட்டு நீங்கள் கொடுத்தா போதும், கஷ்டமெல்லாம் போட தேவையில்லை. சரி ஓகே, லவ் பண்ணணுமா சொல்லுங்கள்.
ஃப்ரெண்டுன்னு அன்னைக்கு சொல்லிட்டேன்ல. எங்க ஒரு செடியில் ஒரு 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 மரத்தில் ஒரு செடி தான் பூக்குமா? எவ்வளோ எவ்வளோ செடி பூக்கும்? அந்த மாதிரி தாங்க லவ் ஒன்று போச்சுன்னா இன்னொன்று இது பண்ணிக்கலாம். நீங்கள் எதுக்கு இதுவாகுறீங்க? அது எதுக்கு அந்த லவ் பண்ணிட்டு செடி பூத்துட்டு எதுக்குன்ற? ஆமாம் ப்ரோ. எங்கே வாங்குறது? அதுவும் வாங்க. உங்களை உண்மையாக சீரியஸாக லவ் பண்ணுறேன். இது வேறு உள்ள வச்சுறேன். உண்மையாக லவ் பண்ணுறேன், சீரியஸாக சொல்கிறேன். ஆனால் நான் கடைசி வரைக்கும் அப்படி தான் ஆட்டோ தான் ஓட்டிகிட்ருப்பேன். உங்களுக்கு ஓகேவா சொல்லுங்கள்? ஆட்டோ மட்டும் தான் ஓட்டுவீங்க? ஆட்டோ மட்டும் தான் ஓட்டுவேன். பின்ன உங்களையே ஓட்ட முடியாது. நான் ஆட்டோ மட்டும் தான் ஓட்டுவேன். உங்களுக்கு ஓகேவா சொல்லுங்கள்? நான் லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. இங்கே வேறு இருக்கீங்க, சொல்லுங்களேன். நீங்கள் கை கொடுங்க. இங்கே வாங்க. என்ன இன்ட்ரெஸ்ட்டில் சொல்லுங்கள், என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் என்ன? ஸோ லவ்ல வந்து இன்ட்ரெஸ்ட். சரி வாங்க, நான் தண்டல் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணுறீங்களா மாட்டிங்களா சொல்லுங்கள்? பண்ணுறீங்களா இல்லையா? லவ் பண்ணுறீங்களா இல்லையா? லவ் தான். கொஞ்சம் டைம் கொடுங்க. எவ்வளோ நேரம்? எவ்வளோ நேரம் கிடையாது, வருஷம். வருஷமா? உங்களுக்காக நான் தேயா மாடா ஓடா உட்காந்து நான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இது பண்ணணுமா? அப்போது உங்களுக்கு நான் வந்து ஆட்டோ இல்லாமல் கார் வாங்கி தரேன். கார் வாங்கி தரீங்களா? ஃபஸ்ட்டு இப்போ மோர் வாங்கி தருவீங்களா? ஏன் வாங்கி தர மாட்டேன்னா? ஓகே ஓகே சரி ஓகே சரி. அப்போ லவ்வா ஓகேவா? லவ் கன்ஃபார்ம் இல்லை சொல்கிறேன். இல்லை கன்ஃபார்ம் இல்லை, கன்ஃபார்ம் இல்லை இருக்கீங்க. உண்மையாக பிடிச்சிருக்குங்க உங்களை, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். சொல்கிறேன். ஷுவரா? சரி போகலாமா இப்போ? ஷுவரா? சரி ஐஸ் வாங்கி தரீங்களா? செம்ம ஹாட்டாக இருக்குது, சில் பண்ணுங்க என்ன. அதுக்கு எதுக்குங்க இப்படின்றீங்க? புரியுது புரியுது. சரி ஆனால் என்ன மாதிரி ஒரு டிரைவரை வந்து உங்களுக்கு லவ் பண்ணுறதுல தான் எந்த பிரச்சனை இல்லையா? எனக்கு அது பிரச்சனை. வேற என்ன பிரச்சனை? எனக்கு லவ் பண்ணுறதே உண்மையாக இருந்தால் போதும். உண்மையாக தாங்க இருப்பேன். இந்த மாதிரி ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் உண்மையாக தாங்க இருப்போம். எப்போவுமே தொழிலுக்கு உண்மையாக இருப்போம், பக்தியாக இருப்போம். ஸோ அதே போல் ஒருத்தவங்க லவ் பண்ணால் அவங்களுக்கும் உண்மையாக இருப்போம். ஆனால் எங்களை மாதிரி ஆட்டோ டிரைவர்ஸ் தான் யாருமே லவ் பண்ண மாட்டேன்றாங்க. அதுதான் அது நார்மலாகவே டிஃபால்ட்டாகவே அப்படி தான் இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஆட்டோ டிரைவர்ஸ்னாலே வந்து இப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் சொல்லிட்டீங்களே உண்மையாக இருந்தால் யாருன்னா ஓகே ஓகே. ஸோ நம்ம லவ் பண்ணலாம். கை கொடுங்க. லவ் பண்ணலான்னு சொல்ல. டைம் கொடுங்கன்னு சொன்னேன். நீங்கள் லவ் பண்ணுறீங்க எனக்கு தெரியும். சரி வாங்க உட்காருங்க, வாங்க. ஓப்பன் பண்ணி விடுங்க. ஓகே உட்காருங்க. பெரிய பாஷா நக்மா. நீ வாங்கி கொடை வச்சிருக்கியா? பீச்சில் வெயிலுக்கு கொடை பிடிச்சிக்கலாம். உனக்கு எல்லாம் நானே பிடிச்சி விடுறேன். ஏய் எது கேட்டு அதுக்கிறப்ப நீ இது டயர் 2 தட்டு தட்டினா இது நானும் தட்டேன். ஹலோ, எங்கே இருக்கீங்க? எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா? என்னோட வண்டி ஸ்டார்ட் ஆகல. என்னோட லொக்கேஷன் மட்டும் வரீங்களா கொஞ்சம்? ஓகே ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஹாய், என்ன அதுக்குள்ளே வந்துட்டீங்க? நீ கூப்பிட்டத டக்குன்னு வந்துடுவாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகுது. உனக்கு வண்டியை ஓட்டு சைக்கிளே ஓட்ட மாட்டியா? கரெக்டா ரொம்ப கலை ஆன் பண்ணி வச்சிருக்க. இண்டிகேட்டர் ஆன் பண்ணா எப்படி வண்டி ஓடா? வண்டி ஓடுறதுக்கு இண்டிகேட்டருக்கு என்ன சம்மந்தம்? ஆன் பண்ணி இருக்கு. இண்டிகேட்டர் ஆன் பண்ணா வண்டி ஓடாது. ஆன் பண்ணி என்ன எது இல்லை இதுன்னு தேடுறேன். இது ஆன் பட்டன்.
எது ஆன் பண்ணு? இதுதான் ஆன் பண்ணு. இது ஆன் ஆக மாட்டேங்குது. இதான் வண்டி எப்பா உடனே செம்ம வெயிட்டா இருக்கு. ரொம்ப என்ன மாதிரி வெயிட் என்ன எப்போ தூக்கணும் வெயிட் அங்கே தூக்க வேண்டிய கனவுல தூக்கி இருக்குது. பக்கத்துல மெக்கானிக் செட் இருக்குல்ல? பெட்ரோல் இருக்கு பெட்ரோல் போடலையா? வரும்போது குறை பெட்ரோல் என்ன இருந்திருப்போம்ல? பெட்ரோல் இருக்கு. இவ்வளோ நாள் வந்துச்சு இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. ஏய் எது கேட்டு அதுக்கிறப்ப நீ இது டயர் 2 தட்டு தட்டினா இது நானும் தட்டேன். உண்மையானால எங்க ஆன் பண்ணிட்டு ஸ்டாண்டு போட்டு ஆன் வருது. சாமி ஓகே தேங்க்யூ. ஸ்டாண்டு போட்டு ஆன் ஆகாதுன்னே தெரியாதா? நான் சொல்லிட்டு உனக்கே தெரியும். ஸ்டாண்டு போட்டு ஆன் பண்ண தெரியல. என்ன இந்த பக்கம்? இந்த பக்கமா? ஃப்ரெண்ட பக்கம். யார் உங்க ஃப்ரெண்டு? என் ஃப்ரெண்டை நான் பார்க்க வந்தேன். ஏன் நீ சொல்லாம போயிட்டு நான் சொல்லி நான் வந்து டிராப் பண்ணிருக்கேன்ல. ரொம்ப டிராப் கார்ல கேப்ல போட்டு எங்க போற அவசரமா போ. சரி 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 சொல்லு சொல்லு சொல்லு. தேங்க்யூ சொல்லு. ஆன் பண்ணு. நீ ஆன் பண்ணதுக்காக நிக்கிறேன். ஏன்னா நான் அதனால ஆன் பண்ணேன். இல்ல இல்ல ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி ஃபோனே பண்றது இல்லை. ஃபர்ஸ்ட் மாதிரில எப்பவும் ஃபோன் பண்ணுவேன். இல்லை அங்கங்க சுற்றி பார்க்குறேன். நான் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்ச முடியா? என்னடா அவனை கூப்பிட்டு தப்பா போச்சு. ஏன் இன்னும் ரொம்ப நாள் பார்க்கல. இன்னும் என்னோட ஹைட் ஆகிட்டு இருக்கு போலயே. வருவோம். இல்லை இல்லை குள்ளமாக இருக்கியா? சரி ஓகே. ஆக்சுவலி ஸ்டாண்டு போட்டால் தான் வந்து வண்டி ஆன் ஆகாது. ஓகேவா? ஸ்டாண்டு எடுத்தால் தான் வண்டி ஆன் ஆகும். அது கூட தெரியல. எப்போ வேணும் வண்டி? நல்லா இருக்கு. வண்டி எதுவும் பண்ணாத ப்ளீஸ். ஏன் வலிக்கும்? அப்போ முன்னாடிச்சா வண்டிக்கு வலிக்குமா? எங்க வண்டிக்கு வலிக்கவே இல்லை. வலிக்கும் அதுக்கு. ஓகே என்ன ரொம்ப நாள் ஆச்சு பேசவே இல்லை. நீ தான் பிஸியா இருக்க. உனக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா? யா அதான் எனக்கு கால் பண்ணி உனக்கு ஒருத்தி கேட்கறாள்ல. என்னன்ட்டு? முன்னாடி அவ என்கிட்ட சண்டைக்கு போட்டான். என்னன்னு கேட்டா? என்ன கேட்டா? என்ன கேட்டா சொல்லு. என்ன கேட்டா? அவ என்ன திட்டுறா. உன் கூட பேசக்கூடாதாம்மா, உன்னை லவ் பண்ணக்கூடாதாம்மா, உன்னை கல்யாணம் பண்ணக்கூடாதாம்மா. அவங்களா விடு, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒரு பெரிய அவங்க அப்போ உன் வயலட்டே வந்துருச்சு. அவங்க இல்ல அவங்கெல்லாம் விடு, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. எங்க உட்காரு? சால்ட் வாட்டர் ஓகேவா? சரி ஓகே. எங்க வெளியே போலாம்? வாங்கிச்சு எங்க போலாம்? பீச் போலாம். உன் கூட நான் பீச் வரணுமா? இன்னும் அவ்வளவு பேர் அப்பாட்டாக்குறாங்க. நீ அங்க எத்தனை பேர் நீ வச்சிருக்கியோ? வச்சிருக்கல வச்சிடல. யாரையும் வச்சிடல. நான் போய் இப்படி சொல்றேன். வண்டியில இருந்து அழகாயிட்டே போயிட்டு இருக்கேன். ரொம்ப அழகாயிட்டேன். ஆமா நீ அசிங்கமாயிட்ட போயிட்டு இருக்க. வர வர என்ன பண்றது? லவ் பண்றல. அதான் இல்ல வண்டி புதுசா வாங்கியிருக்க. ட்ரீட்டா? இது புது வண்டியில பழசு. நான் தான் பாக்குறேன். திருட்டு நம்பர் பிளேட்டே இல்லையா? இது வந்து பழைய வண்டியா? என்ன சொல்றா பாருங்க. போலீஸ் பிடிக்க நம்பர் பிளேட் எடுத்து. போலீஸ் பிடிக்க நம்பர் பிளேட் போலீஸ் சொல்லலாம். பொருந்த சொல்லலாம். ஓகேவா? 100 கிராம் 200 கிராம் சொல்லலாம். எடுக்கிற பேரு 1 கிலோ கெஜ்ரா அடிக்கிற பேரு மூஞ்சிலே எடுத்து நான் போட்டா ஹாட் விட்டு போறது. கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு இப்பதான் போறேன்ற. இப்ப என்ன பண்ணணும்? சிவா போலாம். இல்ல ஐஸ் சாப்பிடலாம். ஐஸ் சாப்பிட்டு நல்லா ஐஸ் வைக்கிறேன்னு தெரியுது. ஐஸுக்கே அப்படின்னு ஐஸ் வைக்க முடியாது. நீங்க ஸ்ட்ராபெரி மாதிரி. ஸ்ட்ராபெரி கலர் என்ன? ஸ்ட்ராபெரி பெண்ணை பாட்டுலாம் பாடுறாங்க. என்னடா காலாய்ப்பி எப்ப பார்த்தாலும். நீ வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன ஹெல்ப் பண்ற? ஐஸ் கூட வாங்கி தர மாட்டேன். வெளியே கூட்டு போக மாட்டேன். நான் தான் எப்பவும் வாங்கி தரேன். நீ வாங்கி கொடை வச்சிருக்கியா? பீச்ல வெயிலுக்கு கொடை பிடிச்சிக்கலாம். உனக்கு எல்லாம் நானே பிடிச்சி விடுவா. சரி ஓகே. அது பிரச்சனை இல்லை. சரி ஓகே. இது இன்னும் பெட்ரோல் தான் ஃபுல்லா வச்சிருக்க போலியா? சேஃப்டிக்கு. சரி ஓகே. பீச்சே போலாமா? நீ தான் செலவு பார்த்துக்கணும். ஓகேனா போகலாம்.
உனக்காக நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் என்ன கூட்டு போகணும். நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து இப்போ வரையும் நான் தான் செலவு பண்ணேன், நீ பண்ண மாட்டேன். ஆமா நீ தான் பார்த்துக்கணும். என்ன நான் தான் பார்த்துக்கணும்? சும்மா ஒரு வார்த்தைக்கு உன்னை பார்த்துக்கிறேன்னு சொன்னா நானே உன்னை ஃபுல்லாக பார்த்துக்குவேன். நான் மனசாச்சு இல்லை. லைஃபே நீ தான் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீ தான் எனக்கு லைஃப், ஒய்ஃபு, வேற லைஃபு. ஸோ அதாவது என்ன எங்கே அங்கே சுற்றி பார்க்குறேன், ஏதாச்சும் வருவாங்கன்னு பார்க்குறியா? ஆமா, யார் வர போகிறாங்க? யாரோ வந்துடுவாங்க. யாராச்சும் வந்தாங்கன்னா என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லு, அவ்வளோதான். என்ன சொல்ல மாட்டியா? சரி ஓகே, என்னால் அடி வாங்க முடியாது உன்னை பாய் ஃப்ரெண்ட் சொல்லு. என்ன மனசால அடிச்சிட்டு இருக்கீங்க? அப்படி அடிச்சிட்டு உங்க மேல என்னடா டேய் டேய் இல்ல ஓகே டேய் சொல்லு. நீ பாரு என்ன பார்த்து பேச மாட்டாங்க பாக்குறேன். நான் இங்க ஒருத்தன் இருக்காங்க, டக்குன்னு உனக்கு ஃபோன் பண்ணா யாரு எடுத்தா? நான் தானே எடுத்தேன். நீ தான் வந்து ஃபர்ஸ்ட் கால் எனக்கு தானே பண்ணேன். அப்போ இதுக்கு பேர் என்னது? ஃபர்ஸ்ட் கால் உனக்கு பண்ணேன்னா நீ மட்டும் தான் என்கிட்ட பேசிட்டு இருக்க, அதனால உனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணேன். சரி போட்டாவா? போலாம் வா, பீச் போலாம். நீ வாங்கி தரேன்னா போலாம். சரி வாங்கி தரேன். 10 ரூபாய் ஐஸ் ஓகேவா? ஆரஞ்சு ஐஸ் வாங்கி தரேன். ஐஸ்லாம் எனக்கு வேணாம். ஐஸ் பால் ஐஸ். இரு நானும் வரேன் போலாம். ஸ்டாண்ட் போட மாட்டியா? ஓட்ட தெரியும்ல, எல்போடு. ஓட்ட வேண்டாம், எல்போடா? நீ தான் எல்போ, நான் இரு இல்லையா பண்றீங்க வாங்க. அங்க இருந்து யாரும் நடந்து வராங்களா? வணக்கம் மக்களே, ஒரு பெரிய இன்ட்ரோ வந்து பார்த்துருப்பீங்க. அது எங்களுக்காக தெரியல, ஆட்டோமேட்டிக்கா அதுவும் வந்துச்சு. நாங்க அதில் வந்துட்டோம். பதிலுக்கு மேலே எங்க வந்து சொல்லு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டாக சொல்றேன். என்ன தமிழ்நாடு மாநகரம்? என்னது வானகரா? மாநகரம். ஐயோ நானே மாட்டேன். கோடை மலை கொண்டாட்டம் நாங்க இருக்கோம். ஸோ இங்க வந்து நாங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா பொருள் வச்சு வந்திருக்கோம். பாத்தீங்களா, என்னோட ஃப்ரெண்டு தான், வேற யாரும் இல்லாம. அப்பப்போ சண்டை செய்யணும் அப்படின்னு சண்டை கற்றுக்கணும். நான் கை வச்சிருக்கேன். நீங்க சண்டை செய்ய உள்ள போலாமா? இங்க காத்து தர செலிபிரிட்டி மறந்தே போயிட்டப்பா. பொருள் காட்சி அப்படின்னா சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் தெரியும். உள்ள போனா பஞ்சு மிட்டாய், அப்புறமா என்ன எடுத்துன்னு வருவாங்க, உள்ள போனா தேட்டருக்கா வந்திருக்க பாப்கார்னு, மசாலா பூரி. எனக்கு கார மசாலா சாப்பிடணுமா? பாதிக்கு என்னது காராப்பூரி. பேச மாட்டேன். எப்ப பேசுவேன்? உள்ள போயிட்டு பேசலாம். உள்ள போயிட்டு பேசுறியா? உள்ள டிஜே ஒருத்தர் போட்டிருக்காரு. கலர் காண்டாமரம் தான் டைனோசர். என்ன அங்க கூப்பிட்டு இருக்கு உன்ன? ஓ ஹாய் சொல்லு. ஹாய் கூட பொறுமையா சொல்றது அப்படின்னா நான் ஒரு பெரிய வீரன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. இப்ப அழகா இந்த யானையை நான் கைக்கு எட்டல, இல்லைன்னா எப்படி அடக்கிட்டு இருப்பேன். இப்போதைக்கு கை கட்டல, ஆல்ரெடி அடங்கிதான் இருக்கு. அங்க பாருங்க சிங்கம். இல்ல என்னோட இது வச்சிருக்காங்க இங்க. ஆக்சுவலி வந்து என்கிட்ட வந்து கேட்டாங்க, பர்மிஷன் கேட்டாங்க போட்டோ எடுக்கிறதுக்கு. பார்த்தா அப்படியே வந்து இதுவா வச்சிட்டாங்க. இல்ல ஆக்சுவலி அது குயினு. நீ அங்க போய் நில்லு. ஃபைன் 100 ரூபீஸ் ஃபைன் கொடுங்க. நீ தான் மிக்கி மஸ்கிட்ட பேசல. பேசு. இருக்காங்க உள்ளதான் இருக்காங்க. என்ன அடிக்கிறாப்புல? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே எப்படி சாப்பிட்டுருப்பீங்க? வாயே இல்லையா? வந்து ஸ்னோஃபால் போக போறோம். ஓகேவா, வாங்க நம்ம போலாம். வா. அவ்வளவுதானா? அவ்வளவுதான்.
ஓகே மக்களே, மூச்சு வாங்குது டான்ஸ் ஆனதுல. ஏன் தண்ணி ஆட மாட்டேங்க? அவ்வளோ பேர் இருக்காங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க? நிறைய பேர். சரி ஓகே சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க அந்த உலகத்துக்கு. போட்டோ தெரியாது நான் ஒன்று. மாதிரியே தெரியல. ஆக்சுவலி வந்து டிஜே போட்ட ஒரு பப்பு மாதிரி தான் இருந்துச்சு. ஜாலியா அவ்வளவுதான். ஒரு டைலாக் தான் வரும், அதுக்கு மேல வரவே வராது, பேச்சே வராது. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம பேச்சு இல்ல, வீச்சு தான். ஓகே, அடுத்தது எங்க போறோம் உனக்கு தெரியாது. எல்லாம் கண்ணில் இருந்து பாக்குறதுல ஏதாச்சும் வந்து இருக்கிறது. அடுத்து வந்து ஏதோ ஒரு ஷோன்னு சொன்னாங்க. அது என்ன ஷோ? பிராங்க் ஷோலாம் இல்ல, லைட் ஷோ. பிராங்க் ஷோ. சரி இன்னும் நீ பேசு. பிறவி ஊமையா பிறக்க வேண்டியது. இன்ட்ரி சாட் இரு அப்படியே மேல எகிரி உட்காருவேன். கல்லு உகட்டா. வந்து ஒரு ரைடு போனோம்னாங்க. அது என்ன ரைடுன்னா இதுதான். இந்த ரைடு போனால முடியுது. இது ஒண்ணு என்ன ரைடு? காபி கப்பா. காபி கப் நான் வேண்டடா. அந்த காபி கப்பா அது ஆல்ரெடி ரைடு எல்லாம் பார்த்துட்டு இப்ப வந்து கண்டிப்பா நான் பேய் வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்ட்டு அடம் பிடிக்கிறான். ஆனா கண்ணாடியில பாரு, கேமரால பார்த்தா நீயே தெரியும் பேயா அப்படின்னா கேட்கலாம். ஏன் இல்ல பேய் மூஞ்சி பாரு, பார்த்தாரு கேட்க மாட்டேன். டக்கு டக்குன்னு கட்டுற தட்டுறாங்க. என்னது அவ்வளவுதான் காலு. அத பிடி, பிடிச்ச ஒரு பிடி, ஒரு பிடி. சொல்லு பண்றீங்க. அங்க இருந்து யாரும் நடத்துறாங்களா? இதுதான் அடர்ந்த பேய். பேய் கடி இங்க இருக்கு. அந்த பேய்க்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு போல. தொங்குறாங்க. எங்க தொங்குறா? வாங்க மாட்டு பெய்யுது. ஆக்ஷன் மட்டும் தான் சொல்லுவாங்க, தவிர வேற எதுவுமே பேச மாட்டாங்க. ஆக்சுவலி உள்ள போனோம், போயிட்டு உடனே சீக்கிரமா வந்துட்டோம். ஆனா அவ்வளோ இதுவும் இல்லை.
ரைடுஸ்லாம் அவ்வளோ இல்லை, ஏன்னா நான் போக மாட்டேன். இவ போகணும்னா போக ஒரே ஒரு ரைட் தான் செம்ம போவேன். டயர்ட் ஆயிட்டேன் வேற லாஸ்ட் டைம் நிறைய ஃபன்னான விஷயங்கள் இருக்கு. எப்படி இருந்தாலும் வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை பார்ப்பீங்க. அதனால இருந்தாலும் நான் சொல்றேன், நிறைய ஃபன்னான விஷயங்கள் இருக்கு உள்ள. ஸோ கண்டிப்பா நீங்க இந்த வானகரம் சைடு வந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வாங்க. நீ எந்த சைடு வந்த? நான் இப்படிதான் வந்தேன். இப்போ ஹாட் சைடு வரலையா? சரி, இப்பயாச்சும் தான் பேசுறேன். ஸோ வாங்க. நான் சொன்னதுல இருந்தே திருப்பி காப்பி அடிச்சு வாங்க போங்க. காப்பி, டீ, ஹார்லிக்ஸ், பூஸ்ட் எல்லாமே அடிப்பாங்க அவங்க. சொல்லு, என்ன சொல்றோம்? ஏதாச்சும் பேசு. ஏதாச்சும் பேசு. ஓகே வாங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? லைவ்ல இருக்க. நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? தூங்குனீங்களா? முடியல இருக்கா? வேற முடி வச்சிருக்க முடியலன்ற வேர்க்குது தெரியலையா? நான் ஏசி ஏர் கூலர் வாங்கி வரேன். சரி, ஓகே. நீங்க என்ன இப்படின்ற? என்ன இது கீர்த்தி சேஷா? நீ கவிதைகளா கனவுகளா மொழியே உன்னோடு நெஞ்சம் புறவா யாருன்ற கை அடையாளோடவா தெரியல. என்னது இன்னைக்கு லேட்டா? என்னைக்கு லேட்னா ஸ்கூல் மிஸ் நீ லேட்டா வர்றதுக்கு எப்போ பார்த்தாலும். ஆக்சுவலி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டிராஃபிக் மனசுதான் டிராஃபிக் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. என்ன பண்றது? அவங்க இருப்பாங்க. நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டேன். இல்ல இல்ல இனிமே தான் சாப்பிடணும். என்ன எதுக்கு யோசிக்கிற? சாப்பிடணும், அதுக்கு தான் இருக்கேன். அழுதுட்டு இருக்கியா? பேஸ் பார்த்தா அழுத மாதிரி தான் தெரியுது. ஏன்? என்ன நினைச்சு டெய்லி அழுகுறேன். என்ன நினைச்சு அழுகுறியா? எதுக்கு என்ன நினைச்சுலாம் அழுகணும்? நீ எவ்வளவு டார்ச்சர் பண்ற என்ன? லவ் டார்ச்சர் தான் பண்ணனே தவிர மற்றபடி நான் எந்த டார்ச்சரும் பண்ண மாட்டேன். சரி, ஓகே. ஆக்சுவலி உனக்கு இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு சொல்லணுன்றதுக்காக தான் வந்தேன். ஓகேவா? ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? அது நான் சொல்றேன், அப்புறமா சொல்றேன். இப்ப சொல்ல, நீ அப்புறம் தான் சொல்லுங்க. நான் சீரியஸா அப்படியே நம்ம அப்படியே போலாம். கூட்டிகிட்டே போறேன். நம்ம போயிட்டு உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் பார்த்தோன்னா அப்படின்னு ஷாக் ஆயிடும். அந்த அளவுக்கு என்ன சர்ப்ரைஸ் சொல்லு. என்ன சர்ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் சொல்லு. நான் சொல்றேன். நான் அந்த பாஸ்போர்ட் எடுக்க சொன்னேன், அது எடுத்தியா? எடுத்துட்டியா? சீரியஸாவே எடுத்தியா? என்ன பாஸ்போர்ட் வரல கைக்கு. பாஸ்போர்ட் கைக்கு வரலையா? என்ன உங்களுக்கு என்ன தேடியா வரும்? ரெக்கம் பார்த்தா வரும். நீதான் போய் வாங்கணும். கொரியர் போட சொல்லு. ஆக்சுவலி பேசியாச்சு. அந்த டூரிஸ்ட்லேருந்து டூரிஸ்ட் கைடு வரைக்கும் நான் பேசிட்டேன். கம்மிங் வீக் போகிறோம். அடுத்த வாரம் போகிறோம். நம்ம சீரியஸாக அடுத்த வாரம் போகிறோம். மலேசியா போவோம் அடுத்த வாரம். நீ எப்போ வாங்குவ கையில்? தெரியல, எனக்கு இந்த வீக் தான் வரும். இந்த வீக் தான் வருமா? சரி, ஓகே. நம்ம போகலாம். ஒன்றா போகலாம். ஆனால் கன்ஃபார்ம் தானே? ஷுவர் தானே? யார் வர கூட? என் ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்ட்ஸா ஒரு 10 பேர் கூட்டுவான். அப்படிலாம் இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தி. ஓகே, ஒருத்தி. யார் அது? என் ஃப்ரெண்டு. நல்லா இருக்குமா? இல்ல நான் யாரையும் கூட்டிட்டு வரேன். நானே வரல. எதுக்கு நான் கூட்டம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி நான் நேம் போடலான்னு இருக்கேன். டேட்டோ போடலான்னு இருக்கேன். என் பேரு போடக்கூடாதா? என்னாச்சுங்க? அடிபட்டுச்சா? என்ன இப்படின்ற? அதை பேசுற இல்ல சீரியஸா இந்த உன் பேரு போடலான்னு இருக்கேன். நிஜம் போடுங்க. நீயாச்சும் போட பேரு. அப்போ கூட இருப்பியா? என் கூட பிரசவாரில இருக்க சொன்னேன். டேட்டோ போடும் போதெல்லாம் இருக்கு. அப்படிலாம் டேட்டோ போட்டுலாம் அவன் கூட இருக்கும். டேட்டோ போடும்போது கூட இருப்பியான்னு கேட்டேன். போடும்போது கூட நான் ஏன் இருக்கணும் கூட? இல்ல, உன் பேர் தானே போடுறேன். அப்ப நான் ஏன் இருக்கணும்? என் பேர்லாம் நீ ஒண்ணு போட வேண்டாம். இப்பதான் போடு. வேண்டாம் போடு. எனக்கு வேர்க்குது. இங்க வெயில் அடிக்குது. வேர்க்குதா? ஃபேன் ஒன்று எடுத்துட்டு வருவா? வரும்போது எடுத்து வந்துருக்க வேண்டியதான். நான் எடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன். ஆனா அவர் உன்னோட ஃபேன்ட்டாரு டக்குன்னு. அப்படியே அனுப்பிச்சு விட்டேன் நான். சீரியஸ்லி எங்க போனாலுமே வந்து மிசோமியா உள்ளதான் கேட்குறாங்க. ஒருத்தர் வந்துட்டு காலில் விழுந்துட்டாரு. மிசோமியாக்கு நம்பருக்கு கொடுங்க, வீடியோ கால் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டாரு. சீரியஸா உண்மையா நான் சொல்றேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ ஃபேன் பேசுறது இருக்கு. என்ன கர்நாடகமா? பேசவே மாட்டியா? பேசுறேன். என்னை கூட்டிட்டு போயிட்டு ஓகா பியூட்டிஃபுல் சொல்லு. ஓகா பியூட்டிஃபுல் சொல்லு. ஓகா பியூட்டிஃபுல். ஓகா பியூட்டிஃபுல். ஓகா இல்ல, ஓ காட். ஓ காடா? அதான் நீ உனக்கு சொல்ல தெரியல. என்ன 6th படிச்சிருக்கியா இல்லையா நீ? நான் படிச்சிருக்கல. ஓ காட் பியூட்டிஃபுல், ஓ காட் பியூட்டிஃபுல். அதுக்கப்புறம் ஏதோ வருங்க அப்த ஃபுட்டா வெரி வெரி ஏதோ ஒன்று வரும். ஆனால் அது எனக்கு தெரியல. ஸோ
ஸோ அதான் இப்போ பேசவே மாட்டேங்கிற எதுக்கு எத்தனை என்ன இது கீர்த்தி ஷேஃபா ஷோப்பா கூட்டிட்டு போய் எங்க கிஃப்ட்டுங்க என்ன கிஃப்ட் சரி சர்ப்ரைஸ் பண்றேன் ஆக்சுவலி நானே கிஃப்ட் தான் அவனுக்கு எனக்கு அது நான் சொன்னேன் நீ கிஃப்டா இல்லை ஏய், நான் தான் சொல்லணும் நீ gift நீ சொல்ல கிடையாது. மாட்டேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் சொல்றேன் தெரிஞ்சா சரி ஆ? தெரிஞ்சா சரி சரி ஓகே எப்போ வரும்னு சொன்ன பாஸ்போர்ட்டு கையில் நீ போயிட்டு எப்போ வாங்க போற இந்த வீக்ல வந்துடும் ஓகே உங்கள் வீட்டு எங்கே சேலம் தானே சரி ஓகே சேலம் பக்கத்தில் ஏற்காடு அப்படியே சுற்றிட்டு போகலாம் ஓகேவா ஏற்காடு வரும்ல ஏற்காடு எவ்வளோ நேரம் அங்கே ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவர் தான் ஜஸ்ட் ஆஃப் அன் அவர் தானா சீரியஸ்லி சீரியஸா அப்படியா அங்கே ஒரு பெரிய ரெசார்ட் இருக்கு சூப்பராக இருக்கும் அந்த ரெசார்ட் போகலாம் போகலாம் எங்கே இருக்கு சொல்ல உனக்கு நீ தான் சொன்ன உனக்கு தான் தெரியும் என்ன கேட்குற ஐயோ என்னது ஒரு மார்டின் மாதிரி ஷேப்பில் ஒன்று சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த ரெசார்ட் அங்கே போகலாம் செம்ம லொக்கேஷன் ஆக்சுவலி அங்கே ஃபால்ஸ் இருக்கு தெரியுமா ஏற்காடு பத்தி என்கிட்ட கேக்குறியா ஓ, அப்பா பெரிய அப்பா டேக்கர்லாம் உங்க ஊரா அது ஆமா மதுரைன்னா எப்படி ஃபேமஸா இருப்பாங்களோ ஏற்காடுலாம் நீங்க ஃபேமஸா சரி சொல்லு வேற அங்க எங்க ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லு நான் போனதே இல்லை ஃபால்ஸ் இருக்கா எல்லாமே இருக்காங்க ஃபால்ஸ் அங்க இல்ல இருக்கு கொல்லி ஹில்ஸ்ல தான் ஃபால்ஸ் இருக்கு ஃபால்ஸ் இருக்கு ஏற்காடுல உனக்கு தெரியல அப்படியா எத்தனை இருக்கு ஒண்ணுதான் இருக்கும் ஒண்ணே ஒண்ணு குளிக்கலாமா அங்க செம்மையா இருக்கும் ஆக்சுவலி தூரமா இருந்து பார்க்கலாம் தான் சொன்னாங்க அந்த ஃபால்ஸை வேற ஆஹா. என்ன ஃபேமஸ் அங்க அங்க எல்லாமே famous. எல்லாம் நீ ஃபேமஸா நானும் தான் famous. நீ ஃபேமஸா எங்க ஏற்காடுன்னு போடுறேன் கூகுள்ல உன் பேர் வந்தாங்கடா மிசோமியான் போட என் பேர் வருது. ஆக்சுவலி மிளகு ஃபேமஸ் நாங்க அங்க ரசத்துக்கு போட்டு சாப்பிடலாம் ஆ மிளகு தெரியல எனக்கு அந்த ஐட்டம்ஸ்லாம் தெரியாது அந்த ஐட்டம்ஸ்லாம் தெரியாதா ஆக்சுவலி அதான் டக்குன்னு வர சொன்னதே ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து கூட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் வர சொன்னேன் நான். கூட்டிட்டு போ என்ன சர்ப்ரைஸ் நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணு எப்போ பார்த்தாலும் ஏன் அவசரப்பட்டுக்கிட்டே இருக்கேன் எல்லா விஷயத்துலையும் இப்படி அவசரப்பட்டுட்டே இருக்கியா என்ன அவசரப்பட்ட நீ கூட்டிட்டு போ நான் கூப்பிட்டு போகிறேன் ஸோ அதுதான் கூப்பிட்டு போகலாம் தான் வந்தேன் பட் வந்து அதுக்குள்ளே இதுவாகிடுச்சு டைம் ஆகிடுச்சு சரி ஓகே போகலாமா எங்க போகலாம் நான் சொல்கிறேன் உன் கண்ணை கட்டி கூப்பிட்டு போகிறேன் நான் ஓகேவா இங்கேருந்து கண்ணை கட்டி கூப்பிட்டு போனால் கீழே தான் விழுவேன் நீங்க அப்படியே விட்டு உட்கார வச்சுட்டு போயிடுவேன் நீ பாட்டுக்கு. நம்ம போகலாம் இங்கேருந்து போகணும் ஒரு 1/2 hour ஆகும் 1 hour ஆகும் இங்கேருந்து போகிறதுக்கு ஆமாம் சீரியஸ்லி அது அமேசான் காடு மாதிரி பால் அடிஞ்ச ஒரு இடம் அது என்ன இடம் கூட்டு போகிற அப்படியே ஷாக் ஆகிடுவோம் ஓ மை காட் அப்படின்ட்டு ஷாக் ஆகிடுவேன் அது நான் சொல்ற ஷாக் ஆக்சுவலி ஒரு பேய் குகைக்கு நம்ம கூப்பிட்றோம் பேய் வீட்டுக்கு போகிறோம் சீரியஸ்லி இந்நேரத்துக்கு உனக்கு பேய் வீடு இந்த டைம் இல்லை ஈவினிங் 6 மணிக்கே அந்த பேய் வந்துருமா லஞ்செலாம் கட்டிட்டு வந்துடும் அந்த பேய் தெரியும்ல டின்னர்லாம் கட்டிட்டு கரெக்டாக டைமுக்கு வந்துடும் 6 மணிக்கு மேலே பேய் வரும் தெரியும்ல வீட்டில் என்னன்னு சர்ப்ரைஸ் பண்ண இப்படி பேய்லாம் போய் பேய்னா பயமா பயம் இல்லையா உனக்கு எனக்குலாம் பயம் இல்லை பயம் இல்லையா அப்போ டெய்லியும் கண்ணாடியில் பார்க்குறிய எப்படி பயப்படாம இருக்க இல்லை உன்னை பார்க்குறேன் கண்ணாடியில் டெய்லியும் பார்க்குறியா இல்லையா நான் அழகா தான் இருக்கேன் அழகா இருக்கியா யாரோ அழகா இருக்குன்னாங்களே நீவா சொன்னீங்க போலாமா போலாம் லாஸ்ட் டைம் நான் தூக்கிட்டு போறேன் என்னது இது இருக்க எப்படி பெரிய குஷி விஜய் உங்க ஜோதிகா போலாமா தூக்கிட்டு போ நீ தூக்கிட்டு போ கை பா 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 மிசோமியா வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலி சர்ப்ரைஸ் மாதிரி எனக்கு தோணல நான் என்னமோ அவளை கடத்திட்டு வந்துட்டு படுத்துகிற மாதிரி வந்துட்டு இப்படின்னு பார்த்துட்டு இருக்கா ஸோ இப்போ வரைக்குமே என்னன்னு தெரியலையா எனக்கு என்ன தெரியல என்னன்னு ஒண்ணுமே இல்லை இந்த இடத்துல என்ன இருக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு அவ வந்து அதெல்லாம் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு இப்போ வரைக்கும் பயந்து தான் இருக்கா திக் 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 திக்லாம் அப்படின்னு இருக்கு எப்படா வீட்டுக்கு போகணும்னு இருக்கா அவளுக்கு அப்படிதானே ஹாய் அவரையோ கை கொடுக்கறதுக்கு தான் இங்கே கூப்பிட்டு வந்தேன் ஆக்சுவலி 6 மணிக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னா இப்போ டைம் வந்து 7:15 இவ்வளோ நேரம் நாங்கள் வேறு அட்ரஸ் வேறு மறந்து திருப்பிட்டு இருந்தோம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் பர்த்டே உங்களுக்கு செலிபிரிட்டியில் கம்பல்சரி சரி
ஸ்மைல் பண்ணுங்க. கொஞ்சமாச்சும் ரியாக்ட் பண்ணுங்க. போலாமா? ப்ரோ வரலாமா? சரிப்பா சரி பட்டியா சரி. உனக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. பேக்ரவுண்ட் சூப்பரா இருக்கு. ப்ரோ கண்ணை கட்டி வேணா கூட்டினாங்களா? ஒரே செகண்ட் ப்ரோ. டேய் ஓடி போடா. பண்ணிட்டு சாப்பிடுறாங்களா? இங்க பாரு ஸ்மைல் கொடுங்க. ஏதாவது ரியாக்ஷன் பண்ணுங்க. ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அவங்க. இல்ல ரியாக்ஷன் கொடுங்க ஏதாவது. எல்லாருக்கும் ஒரே ரியாக்ஷன் தான். ஏன்பா ரியாக்ஷன் எதுவுமே கொடுக்க மாட்டியா? எவ்வளவு நேரம் நிக்க வைக்கிறீங்க? சரி உட்காருப்பா. எப்போ ஒரு நிமிஷம் கொஞ்சம் நேரத்துல இருப்பான். நான் கோயந்தா உள்ள வரலாமா? பாட்டா பாட்டு வரலான்னு தெரியாம போன ஒரு பாட்டு. ஏன்னா இப்ப பாட்டுக்காக வெயிட்டிங்கா? ஆமா பாட்டு போடுறதுக்காக நீ கவிதைகளா கனவுகளா கயல் விழியே நான் நிகழ்வதுவா கடந்ததுவா பதில் மொழியே உன்னோடு நெஞ்சம் உறவாடும் வேளை தண்ணீர் கமலம் தானா முகம் காட்டு நீ முழுவெண் பனி மூடாதே நீ எல்லையே இதழோரமாய் சிறு புன்னகை நீ காட்டடி முல்லையே. பொங்கல் செய்ய தெரியுமா? செய்வனே. பொங்கலை கேட்டேன் நானு. யாரு யாரு? ஏரியா புள்ளைங்க. ஏரியா புள்ளைங்களா? எத்தனை பேருக்கு? ஏடா வருமா? சரி ஓகே. நான் அவனால குடம் எடுத்துட்டு வரட்டா? வீட்டுல இருக்கு 2 குடம். சும்மா சும்மா வந்து இந்த மாதிரி ஜோக் கொடுத்துட்டு இருக்கீங்களே, அது என்ன கதை? அதனால பாக்கு கொடுக்கும் அஜந்தா பாக்கு. இல்ல நம்ம ஏரியா இது. ஏரியா அது மலேரியாவா? ஓகே ஓகே குத்தாலம் வெட்டுவேன். ஓகே ஓகே. இந்த மாதிரியும் பண்ணுவேன். தையல் மிஷினா? வேஸ்ட் கேட்னா என்ன என்ன கோமனமா வேணுமா உங்களுக்கு? ஹாய் ஹாய். என்ன ஒரே நாள்ல ஹைட் ஆயிட்ட? ஹைட் ஆகல. நீ மனசுல வெயிட் ஆயிட்டியா? இப்போ ஓகேவா? ஓகே. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி. ஹவ் ஆர் யூ? இருக்கேன் ஏதோ. நீயா? என்ன நான் நீயா? நீங்க நீங்க பரவாயில்ல, நீயே ஓகே தான், பெட்டர் தான். நல்லா தான் இருக்கேன் நானும். ஆக்சுவலி நீ கூட இல்லாத வரைக்கும் நான் நல்லா இல்லை. இப்போ நீ இருக்கல, இப்போ நல்லா இருக்கேன். என்ன பண்ற? ஆரம்பிச்சிட்டேன். என்ன எதுக்கு இவ்வளோ நாள் வாட்ஸ்அப்? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? எங்கே போயிருந்த? நீ எங்க போய்? எங்க ஊர் சுற்றி இருந்த? நான் இல்லை நீ. நானா? நான் எங்க ஊரை சுற்றினேன்? நான்லாம் ஊரில் சுற்றல. கிளியர் பொங்கலுக்காச்சும் உனக்கு வந்து இன்னைக்கு ஓகே. முன்னாடி ரொம்ப அடக்கமா எப்போ வந்தாலும் கை வீசிட்டு தான், வேற எதுவும் வாங்கிட்டு வரல. அதுதான் என் மனசு இருக்கு. மனசை உங்ககிட்ட கொடுக்குறேன்ல, அதுக்கப்புறம் என்ன? எதுவுமே வேண்டாமா? ஆக்சுவலி நான் இன்னைக்கு பொங்கல், ஸோ நம்ம செலிப்ரேஷன் பண்றதுக்காக நான் இன்னைக்கு வர சொன்னேன். அந்த கரும்பு பொங்கல்லாம் வச்சு. பொங்கல் செய்ய தெரியுமா? செய்வனே. பொங்கலை கேட்டேன் நானு. செய்வாங்க பொங்கலுக்கு? பானை வச்சு. பானை, பூனை, யானை, தண்ணி வச்சுட்டு வேற என்ன செய்வாங்க? அரிசி போட்டு பொங்கு விட்டு. ஏய் நான் சொல்றது வெண்பொங்கல் இல்ல, சக்கரை பொங்கல். வெல்லம் போட்டு. அதுதான். நீயே இல்ல வெள்ளமா ஸ்வீட்டா இருக்கே, அப்புறம் எதுக்கு வெல்லம் போடணும்? உன்ன வேணாலும் பொங்கல்ல போட்டுடலாம். பழைய காமெடி. சரி வேற என்ன போடுவாங்க சொல்லு? அவ்வளோதான். அப்புறம் முந்திரி திராட்சை எல்லாம் இப்படி நெய்யில் பண்ணி இப்படி போட்டுருவோம். சரி சரி. இப்போ நான் எடுத்துட்டு வரேன் பானையை. பொங்கல் செய்யலாம்ல?
நீ தான் சொன்ன தெரியும்ட்டு. ஒரு தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்தியா? தாகம் எடுக்குது. தண்ணி பாட்டில் முடியலையா? இவ்வளவு முடி இருக்கு. அப்ப என்ன இது? முடி கொட்டிடுச்சா? எங்க முடியல கொட்டல, அதே மாதிரிதான் இருக்க ஸ்டைலா. புதுசா மச்சம் தான் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. இங்க இருந்த ஒரு மச்சம் இங்க ஆளை காணோம். இங்க இருந்துச்சு, இங்க இருந்துச்சு. நான் தான் பார்த்தேன், லாஸ்ட் டைம் தான் நான் பார்த்தேன்னு சொன்னேன். வேற யாருக்கோ பார்த்துருப்பேன், என்னைய வேற யாருக்கெல்லாம் பார்க்கல. சரி, அதான் இன்னைக்கு வந்து ஒரு செலிப்ரேஷனா கொண்டாடலாம். இந்த ஜம்ப்ல விளையாடுவாங்க பாத்தியா? ஹைட் ஜம்ப் விளையாடுவியா? சின்ன வயசுல கொக்கோ விளையாடுவியா? கொக்கோ விளையாட தெரியுமா? எப்படி விளையாடுவாங்க சொல்லு சொல்லு. எனக்கு எப்படி ஒருத்தரை வச்சு விளையாட முடியும்? இல்ல, நம்ம டீம் வராங்க, வந்துருவாங்க, அதெல்லாம் விளையாடலாம். என்னோட டீம் எங்க வர சொல்றேன். அதை விட நீ இப்ப சொல்லு எப்படி விளையாடுவாங்கன்ட்டு. தெரியல. சரி, அதுவும் தெரியல. எப்போதான் என்னதான் உனக்கு தெரியும் அதை சொல்லு. சாப்பிடுவேன், தூங்குவேன், வேற சண்டை போடுவேன். கொரிக்கா விளையாடுவியா? டாய் பஸ் விளையாடுவியா? ஏலாங்கல் விளையாடுவியா? இப்ப என்னதான் பண்ணணும்ன்ற? பொங்கல் வைக்கலான்னு ஒண்ணு. பொங்கல் வைக்கலாம், அதுதான் என் மனசுல ரொம்ப பொங்க வச்சிட்டிய. என்ன இப்படின்ற சேம் கலர்ல பத்தியா? அதனாலதான் மனசு ஒத்து போனதான் இந்த மாதிரி சேம் கலர் போட்டு வர முடியும். நீ எதுக்கு எங்க எல்லா இடத்தையும் பாக்குற? என்ன பாரு, நான் உன்னை மீட் பண்ண வந்திருக்கேன். ஏன்னா உன்னால பார்க்க முடியலையா? 5 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியல. ஏன்? நான் உன்னை பார்க்கணும். எதுக்கு அதை சொன்னேன்? அவ ஃபீல் பண்ணி ஹர்ட் ஆவறா? வேணாம், நான் கிளம்புறேன். இல்ல, எனக்கு நீதான் வேணும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நல்லா இருக்கேன். நீ பார்த்ததுல எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்க்கணும்னு கூப்பிட்டேன். ஏன் கூப்பிட கூடாதோ? உனக்கு என்ன நிறைய எக்ஸ் இருக்காங்க? என்ன ஆவுனா இதையே சொல்லிட்டு இருக்கு. எக்ஸ்லாம் இல்ல. சரி, ஆஃப்டர் லாங் டைம் செம்ம வெயிலா இருந்துச்சு. கார்ல எடுத்துட்டு வந்தேன். காரா? ஆமா. பின்னா மோரா யார் வாங்கி கொடுத்தது? எக்ஸா? எல்லாத்துக்கும் எக்ஸ். எல்லாத்துக்கும் நான் வீடியோ வாங்கி கொடுப்பேன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் நீ ஒன்னுத்தையும் வாங்கி தர மாட்ட போல. நீ கூட வாங்கி தர மாட்ட போல. எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேன். போய் மட்டும் சொல்லாத தயவு செஞ்சு. நான் என்ன போய் சொல்ல போறேன்? உனக்கு வாங்கி கொடுத்தா நல்லவங்களா? வாங்கி கொடுத்தா நல்லவங்களா இல்ல சொல்றேன். சரி, ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன் அப்படின்னும் போது கொஞ்சம் ஓகே. எப்படி இருக்கு? எப்படி போச்சு 10 days? வாட்ச் கழட்டிட்டியா? ஏன் இல்லையா அந்த வாட்ச்? ஓடிட்டுதான் இருக்கு. நீ அமைதியா இருக்கு. எங்க நீதான் என் மனசுல ஓடிட்டு இருக்க. வாட்ச் ஓடல. என்ன ஃபீலிங் அதானே பேசிட்டு இருக்கேன், சிரிச்சிட்டு இருக்கேன். எதுக்கு ஃபீலிங் உனக்கு? ஃபீலிங் நீதான் செலிபிரிட்டி ஆயிட்ட. இன்ஸ்டாகிராம்ல 200k ஃபாலோவர்ஸ். அதுக்கு என்ன பண்ணலாம்? சும்மா நடந்தாலே மெட்டம் ஒரு செல்ஃபி அப்படின்னுவாங்க. நல்லா இருக்கு சாரி, உண்மையா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சரி, என்ன எதுக்கு வர சொல்லியிருந்தேன்? பார்க்கணும்னு வர சொல்லியிருந்தேன். சரி, ஓகே, பார்த்துட்டியா? கிளம்புவா. இந்த மாதிரி பண்ணாத. என்ன பண்ண? சரி சொல்லு. செம்ம வெயில் அடிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் சொல்ற விஷயத்த கேளு. என்னாச்சு? உன் எக்ஸ் என்கிட்ட பேசினாங்க. ஓகே, உன்னை விட்டு கொடுக்க சொல்றாங்க. அது எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும்? நல்லா சரி, விட்டு கொடுக்காத. சிரிக்காதடா. அது எப்பவோ பேசினா. உன்னை விட்டு கொடுக்க சொன்னா எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அப்படி உன்கிட்ட பேசுறதுக்கு சான்ஸ் இல்லை. உன் நம்பர் இல்லை, எதுவுமே இல்லை. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். என்கிட்ட சொல்லிட்டு அவகிட்ட நீ பேசின. என்ன சொன்னா? இல்ல, அவங்க தான் அன்னைக்கு லாஸ்ட் டைம் வந்தா. சரி, பேசிட்டு இருந்தேன். பேசும்போது சரி அவளை வந்து தெரியாம ஒரு ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். பார்த்தா உங்ககிட்ட பேசியிருக்கான்றதே அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. உன்னை என்னால விட்டு கொடுக்க முடியாதுதான். சரி, என்ன பண்ணலாம் அப்போ? என்ன பண்ணலாமா? இப்ப நீ விட்டு கொடுத்துருவியா? விட்டுக்காருல இருந்தாலும் அவ வந்து அவளோட சிச்சுவேஷன்ல இருந்து யோசிச்சு பாக்குறா. சரி, ஓகே. அப்ப என்னோட சிச்சுவேஷன்ல நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? அதுக்கப்புறம் இல்லை, நான் வந்து சூசைட்லாம் பண்ணிப்பேன் உனக்காக, வேணாண்டா, அவளை விட்டுட்டு வந்துரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கும் வேற வழி இல்லை. பசங்களோட ஃபீலிங்ஸ் பசங்களுக்கும் தெரியும். நானும் சூசைட் பண்ணிக்கிட்டா? எது சூசைட் பண்ணிக்கலையா? அப்புறம் அப்போ நான் சொல்றேன், அவளோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரியுது, என்னோட உனக்கு புரியலையாடா?
நான் என்ன பண்றது? எனக்கு நீ வேணும் ப்ளீஸ், என்னை விட்டுட்டு மட்டும் போகாத ப்ளீஸ். இப்போ 2 பேருமே இந்த மாதிரி பேசுங்க, நான் என்ன பண்ண முடியும்? நான் என்னமோ பெரிய வெளியே பார்க்கும்போது நான் என்னமோ பெரிய மன்மத குஞ்சுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லை எனக்கு. ஏன் இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கேன்? அவன் உனக்கு முக்கியம், நான் உனக்கு முக்கியம் இல்லை. அவ முக்கியம் இல்லைன்னு அப்புறம் இல்லை 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறியா? இந்த சைடு நான் இந்த சைடு. எனக்கு என்ன சொல்றதுன்னே இப்போ தெரியல எனக்கு. நீ அப்போ அவ சொன்னதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை, அவ பேசினதெல்லாம் சொல்லவே இல்லை. அவன் உன்கிட்ட சொன்னால என்கிட்ட பேசு. இல்ல அவன் நானே உன்கிட்ட ஓப்பனா சொல்றேன். அவ தானே சொல்லணும் உன்கிட்ட அந்த மாதிரி பேசு. கரெக்ட் தான். இருந்தாலும் அவன் சொன்னதெல்லாம் சொல்லவே இல்லை. அவன் எதுவும் பேசினேன் இந்த மாதிரி பேசினேன் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. சரி சொல்லியிருப்பான்னு நினைச்சேன். ஆனா என்கிட்ட தான் சொன்னாலே தவிர உங்ககிட்ட எப்படி பேசினா, எப்படி கான்டாக்ட் பண்ணா, என்ன பேசினா, ஏன்னா அவனுக்கே சொன்ன திட்டிட்டுஷா இந்த மாதிரி யார் அது அப்படி இப்படின்ட்டு. அதான் ஏதாச்சும் திட்டினா அதான் சொல்லி நான் கேட்குறேன் அவங்ககிட்ட. திட்டுறது கிடையாது, உனக்கு விட்டு கொடுக்க சொல்றேன். என்னால முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. இந்த மாதிரி மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, ஆனால் வீட்டில் மேரேஜே கேன்சல் பண்ணிட்டு நான் அவனை தாண்டா வந்திருக்கேன், உன் கூட தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்கா. நீ என்னன்னா இப்படி சொல்கிற? ஸோ நானும் அவன் சைட்லேருந்து யோசிக்கணும்ல, என்ன பண்ணுறது எனக்கும் தெரியல. இப்போ என் சைட்லேருந்து யோசிக்க மாட்டேன். சரி என்ன பண்ணலாம்? நீயே சொல்லு, என்ன முடிவு பண்ணலான்னு சொல்லு. நீ தான் டிசைட் பண்ண. எனக்கு தெரியல நான் சொல்லிட்டு உன்னை விட மாட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். இஷ்டம் நஷ்டம்னுட்டு இருக்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒன்றே புரியல. அவன் சைட்லேருந்து பார்க்கும்போது அவளையும் இது பண்ண முடியல, உன் சைட்லேருந்து பார்க்கும்போது உன்னையும் இது பண்ண முடியல. 2 பேரும் என்னோட 2 கண்களாக தெரியுறீங்க. அதனால நேரில் போய் பேசுகிறேன். நீ இதுக்கு தான் வர சொல்லியிருந்தேன், அதை நீ ஃபோன்லேயே சொல்லியிருந்தேன். நான் அவன்கிட்ட நேரிலே பேசியிருப்பேன். அப்படிலாம் நான் ஃபோன் பண்ணி பேசி எனக்கு அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். புரியுது? எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். தேவையில்லாத நான் உன்னை மட்டும்தான், உன்னை தானே லவ் பண்றேன். அப்புறம் என்ன? நீ தானே இப்போ சொன்னேன். இல்லை எனக்கு நீ தான் வேணும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் அவன்கிட்ட பேசுகிறேன் என்ன அப்படின்னு நம்ம பேசலாம். பேசினதுக்கப்புறம் என்னன்ட்டு முடிவு பண்ணலாம். நீ எதுக்கு நீ அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஃபீல் பண்ணாத, அழாத. கண்ணத்துடை குழந்தை மாரி அழுதுட்டு இருக்கேன். சரி ஏதாவது சாப்பிட்டியா சொல்லு. எனக்கு பசிக்கல, எனக்கு வேண்டாம். ஏன் ஏதாவது சாப்பிட்லாம், இருங்க நம்ம அதை பேசலாம். அவர்கிட்ட நான் பேசுகிறேன், நம்ம பொறுமையாக எடுத்து சொல்கிறேன். அதுக்கு எதுக்கு நீ ஃபீல் பண்ணுற? டோன்ட் ஃபீல். ஓகே இந்த பேன் ஓடுது பாரு மணியில். கலாய்க்காதடா. அப்பா இல்லை வெயிட்டாக சாப்பிட்டு வந்துருக்கு போல. போட்டேன் ஒரு அடி. ஐயோ வயிறுல வலிக்குது. காலையிலேருந்து இன்னும் ஒன்றும் சாப்பிடல. காலில் சாப்பிட முடியாது, வாயில தான் சாப்பிட முடியும். அசிங்கமா கேட்போம். நான் ஓட்டு போட்டியா? எனக்கு ஓட்டே இல்லை. எனக்கு ஓட்டே இல்லையா? 17 வயசு அவளுக்கு. இல்லை எனக்கு ஓட்டு போடுறது. நான் ஓட்டு போடலை. ஓட்டு போடலையா? சரி நான் ஃபோன் பண்ணுறேன். ஹலோ சொல்லு பிரேம். அபி, நிஜோமியா கால் பண்ணி ஏதாவது சொன்னியா? ஏன் கேக்குற? இல்லை இப்போ நான் மீட் பண்ணேன். ஏதோ உனக்கு நீ தான். ஆமாம். அவளை எதுக்கு நீ மீட் பண்ண போற? இல்லை அவள் மீட் பண்ணணும் அப்படின்னா, பார்க்கணும் அப்படின்னா. சரி ஓகே அதான் பார்க்க வந்தேன். எவ்வளோ பார்க்கணும்னு சொன்னாலும் போயிடுவியா? அவ என்னோட லவ்வர். இப்போ அவளை பார்க்க போகாம வேற யாரும் உடைச்சிருவான். யார் உனக்கு லவ்வரு? அவளா நானா? நீ எக்ஸ் அதை விடு. நீ எதுக்கு அவகிட்ட பேசுன? நான் தான் சொன்னல நம்ம பேசலாம். இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நான் தான் உன் லவ்வரு. நான் அவகிட்ட சொன்னேன். அதுக்கு என்ன? எதுக்கு அதை சொன்னேன்? அவ ஃபீல் பண்ணி ஹர்ட் ஆயிட்டா. ஃபீல் பண்றா. இங்க உட்காந்து அழுதுட்டு உனக்கு தெரியல. அவ ஃபீல் பண்றது உனக்கு கஷ்டமா இருக்கா? இங்க உட்காந்து அழுது ஃபீல் பண்ணி என்கிட்ட உட்காந்து அழுதுட்டு இருக்கா. எதுக்கு என்னை விட்டு போயிடாதீங்க? அவளாவது இன்னைக்கு ஒரு நாள் தான் அழுகுறா. நீ என்னை விட்டு போனதுல இருந்து இவ்வளவு 1 வருஷமா நான் அழுதுட்டு இருக்கேன். அது உனக்கு பெருசா தெரியலையா? 1 இயர். அதான் நம்ம பிரேக்கப் ஆயிடுச்சுல. பிரேக்கப் ஆனதுக்கு போனதுக்கு அப்புறம் நீ எதுக்கு திரும்பவும் பேக்கப் பண்ணணும்? பிரேக்கப்னா பிரேக்கப் தான் சொல்ல முடியும். பின்ன என்ன சொல்ல முடியும்? இப்போ அவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா.
நான் லவ் பண்ணேன், நீயும் நானும் தான் லவ் பண்ணோம். நம்ம தான் லவ்வர்ஸ், அவன் உன் லவ்வர் இல்ல. நீ ஃபர்ஸ்ட் அவகிட்ட இருந்து கிளம்பு. நான் கிளம்புறேன், இரு நான் பேசிட்டு அவகிட்ட பேசிட்டேன். இப்ப நீ கிளம்புறியா இல்ல திரும்ப நான் எதுவும் பிரச்சனை பண்ணணுமா? வேணாம் நீ எதுவும் பண்ணாத, நான் கிளம்புறேன். நீ இனிமே அவளை பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது. எனக்கு எதுவுமே அவகிட்ட இருந்து ஒரு மெசேஜ், ஒரு கால், எந்த கான்டாக்ட்மே உனக்கு இருக்க கூடாது. நான் இது கேட்க தான் பண்ணேன், வேற ஒண்ணும் நான் பண்றேன். அதுதான் பார்த்தேன், ஏதோ பாசமா நீ பண்ணி கிழிச்சிட்டியோ நினைச்சேன். இப்ப கூட அவ அழுகுறாங்கன்னு எனக்கு கால் பண்ற. ஃபீல் பண்றா, எதுக்கு தேவையில்லாம அவளுக்குலாம் கால் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் பிரேமிங்க, உனக்காக. நீ பார்த்தே இல்லையா, எப்ப பார்த்தாலும் அவ பின்னாடி சுத்துறதா போலப்பா. சரி வை, நான் பேசுறேன், நேர்ல பேசிக்கலாம். பிரேம், நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க இருந்து கிளம்புறியா இல்ல நான் பிரச்சனை பண்ணட்டுமா பிரேம்? வேணாம் நான் கிளம்புறேன். எனக்கு தெரியாதுன்னா நான் 10 நிமிஷத்துல உனக்கு கால் பண்ணுவேன், நீ வீட்டுக்கு போயிருக்கணும். சரி நான் பண்றேன். உண்மையா பேசிருக்காளா? உனக்கு தான் தெரியும் உண்மையே பேசியிருக்காளா. சரி ஓகே, அவள் பேசியிருந்தா சாரி. ஆக்சுவலி நான் வந்து சொல்லிட்டு இருந்தா, அவள் சும்மா தான் விளையாடிட்டு தான் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சேன் நான். இது விளையாட்டா, பேசுறது விளையாட்டா உனக்கு? விடு, நீ ஃபீல் பண்ணாத, நான் அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன், விடு. அதுக்காக நான் விட்டுலாம் போகல, நீ ஃபீல் பண்ணாத, ஓகேவா? என்ன ஓகே சொல்லு, நீ எதுக்கு அப்படியே உட்காந்து அப்படியே மௌனமா அப்படியே பண்ற? இப்ப அவ பேசிட்டா நீயும் ஆன்னு ஓகேன்னு சொல்லிட்ட. இல்ல நான் அப்புறம் என்ன, நான் நேர்ல பேசிக்கிறேன் அவகிட்ட. நான் பொறுமையா அவகிட்ட எடுத்து சொல்லலான்னு இந்த ஒரு ஆர்வத்துல இருக்கா அவ. நம்ம 2 பேரும் வந்து சேர்ந்ததால வந்து கொஞ்சம் பொசிட்டிவ் ஆகி ஆர்வத்துல இருக்கா. எங்களுக்கு பிரேக்கப் ஆகி 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயர் ஆனதுக்கு அப்புறம் அவன் வந்தா நான் என்ன பண்ண முடியும் சொல்ல? ஏன் விட்டுட்டு போனா? இப்ப வந்து கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு நான் என்ன பண்றது? நீ தான் சொல்லணும், ஓகேவா? சரி நம்ம பேசலாம், இரு நம்ம பேசலாம். நீ ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிடலாம், வா சாப்பிட போலாம். நீ வா சாப்பிட. சாரி ஏன்டா இவ்வளோ லேட்டு? இல்லை, நேற்று பெரிய எலும்பு கடிச்சிருச்சு, கை ஃபுல்லாக அப்படியே பெருசாக வீங்கிடுச்சு, அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். அப்பயாச்சும் கை பெருசாகட்டும். கிளிப்பு இல்லை, அது கிளிப்பு. சரி நான் போட்டு வரேன். நீதான் சொல்லிட்ட, கையை பார்த்து முன்னாடி வர மாட்டா, எதுக்கு பின்னாடி? வாழ்க்கையில எப்பயாச்சும் முன்னாடி தான் வரலாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா இப்படி சொல்ற? முன்னாடி தான் வரணும். கண்ணாடி முன்னாடி நல்லா இருக்கிறேன். நான் அப்போ பின்னாடி இல்லை, பின்னாடி இருந்தாச்சும் அழகா பார்க்கலான்னு பார்த்தேன், அதுக்காக தான் பின்னாடி போறேன். ஒரே நாளில் ஹைட் ஆகிட்டு இருக்கேன், நான் குள்ளமாக ஆகிட்டு இருக்கேன். ஷூ, இந்த ஷூவா? அந்த ஷூ இல்லையா? ஓ இந்த ஷூவா? ஓகே சரி, டிக்கெட் புக் பண்ணிட்டேன், அதுக்காக தான் உன்னை பார்க்கலாம். புக் பண்ணிட்டேன். ட்ரெயின் டிக்கெட் இல்லை, ஃப்ளைட் டிக்கெட்டு. ஸோ அதனால தான் உன்னை பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சரி ஓகே, எப்படி இருக்கு? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. என்னது இது? கிளிப்பா? கிளிப் இல்லை, அது கிளிப்பு. சரி நான் போட்டு வரேன். நான் பின்னல்லாம் போடுவேன், சூப்பரா போடுவேன். பட் கௌரி முடிக்கு போட முடியாது, சாரி. ஆமா, இல்ல கௌரியா? ஒரிஜினலா? பார்த்தா டூப்ளிகேட் மாதிரி இருக்கு. ஒரிஜினல் பாருடா. நீதான் இழுத்து வாங்க சொன்ன, அதெல்லாம் சைக்கோவா? நீதான் சைக்கோ சொல்லி. சாப்பிட்டியா? சாப்பிடல, நான் வாங்கி தரியா? பிரியாணி வாங்கி தரியா? அதே வாட்ச். இது காசு இல்லையா? இதான் நான் வந்து பூ போல பார்த்துப்பேன், பொன் போல பார்த்துப்பேன், தங்க மாதிரி தங்க தட்டில் வச்சு தாங்குவேன், அப்படி இப்படின்னு பில்டப்லாம் கொடுத்தேன். நான்லாம் வாங்கி தர மாட்டேன். மனசுல தான் உன்னை தாங்கிட்டு இருக்கேனே தவிர வேற யாரையும் பாரு, வெக்கமா இருக்கு பப்ளிக்காக இருக்காங்க. சரி டிக்கெட் புக் பண்ணிட்டேன். நம்ம இந்த மந்த் எந்த போறோம்? என்ன போட்டோ எடுக்கிறாங்க இப்போ? சொல்லு. என்ன ஒரு அந்த மாதிரி ஒரு போஸ்ட் திரும்ப கூட எனக்காக
இந்த ஸ்லோ மோஷன் தான் ரீல்ஸாக போடுறாங்க இங்கே. அவங்களும் அந்த மாதிரி ஒரு போத்தை குத்துடுறேன். சரி அதான் இந்த மந்த்து நம்ம போகலாம். டிக்கெட் புக் பண்ணிட்டேன். நான் டிக்கெட்டை நான் உனக்கு அனுப்பிச்சி விட்றேன், ஓகேவா? ஆமாம், சீரியஸ்லி நம்ப முடியல. சீரியஸாக போயிட்டு வரதுக்கு அப் அண்ட் டவுன் டிக்கெட்டே புக் பண்ணிட்டேன். அங்கே நான் கோவா போனதில்லை. நீ தான் அங்கே இங்கெல்லாம் சுற்றி காட்டணும். நீ போயிருக்கல? நான் போயிருக்கேன். அதுதான் ஃபேமிலி. நீ தான் 2-3 வாட்டி போயிருக்கேன். அப்படின்னு எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கா? பாகா பீச் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். இன்னும் நல்லா இருக்கும். என்ன பில்டப்லாம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்டா அப்படின்றத இருக்கு நீ பண்ணுறது. சரி அதான் பாகா பீச்சில் இருந்து எல்லாமே அந்த பப்பு அப்படிலாம் சொல்லுவாங்களே, அதுக்கு நான் போனதே இல்லை. பப்புக்கே நான் போனதில்லை. போனதே இல்லை. பப்பு வெளியே இருந்து PUB அப்படின்னு போட்டிருக்குமா, அதை பார்த்துட்டு அப்படியே படிச்சுட்டு வெளியே போய்டும் நாங்கள். ஆமாம், உள்ளே போனதில்லை, பப்புக்கெலாம் போனதில்லை. அதனால தான் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டுதான், அதனால தான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். இல்லை நான் அதுக்கு உன்னை கூப்பிட்டு போக போகிறேன். அதான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். இண்டிகோவில் தான் போகிறோம் நம்ம. உனக்காக VIP சீட் போட்டிருக்கேன். சீரியஸ்லி VIP அந்த அளவுக்கு லெஜெண்டா நீங்க? அந்த அளவுக்கு நான் சென்ட்ரல் நாலேஜ் இருக்கேன். இண்டிகோவில் தான் இருக்கு VIP சீட்டு. ஏன் இருக்காதா? ஏர் ஏஷியாவில் தான் இருக்குமா? நீரா சொல்ல. இப்போ வந்து கோவாக்கு கூப்பிட்டாங்க, ஹாங்காங்கு கூப்பிட்டாங்க. வேற எப்படி போ? கார்ல போனியா? ஆனா நீ தான் என் மனசுல ஃப்ளைட்டா அப்படியே பறந்துட்டு இருக்கியே. மனசு இங்க இருக்கு, ஏன் அங்க பாக்குற? பார்த்து நிறைய காக்கா இருக்கு மேல பார்த்துட்டே இருக்காத, திரும்பவும் பாக்குற பாரு. சரி அதான் நான் போனதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைமா. சரி அதனால ரொம்ப போகலாம் அப்படின்னு. நீ கார்ல தான் போனீங்க. எத்தனை நாள் ஆச்சு கார்ல போறதுக்கு? 3 days ஆச்சா? நேற்று போனீங்களா? நிறுத்தாமலே போனீங்களா? ஓகே, என் மனசுல நிக்கிற மாதிரி. கரெக்டா? சரி ஓகே. அதான் சொல்ல வந்துட்டேன். 3 days கழிச்சுலாம் நான் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டிருக்கேன் கோவாக்கு. ஓகேவா? ஓகே போகலாம். அதை வேற ஏதோ ரீசார்ஜ் பிளான் ஒன்று போடலான்னு இருக்கேன். ஜியோ ரீசார்ஜ் முடிஞ்சிச்சு. எனக்கு தெரியாது அங்கே எப்படி இருக்கும், என்ன இருக்கும். கோவானா இந்த படத்தில் தான் பார்த்துருக்கேன் நான். அது வெங்கட் பிரபு படத்தில் தான் பார்த்துருக்கேன். தவிர அதில் அவங்க பாடுவாங்க, இதுவரை இல்லாத அப்படின்னு பாடுவாங்க. அவ்வளோதான் தெரியுமே தவிர வேறு எதுவும் தெரியாது. அதனால தான் உனக்கு தெரியும், நீ கூப்பிட்டு போவ, வாழ்க்கையின் அடுத்தடுத்த படியாக இருப்பேன்னு பார்த்தா இந்த படி கூட ஏறி வர மாட்டா போல. எனக்கு ஏற தெரியாது. படி ஏற தெரியாதா? சரி ஓகே. அதான் நீ கூட்டு போக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ அங்க எங்க கூட்டு போன? இப்போ நான் போகணும், கூட்டு போகணுமா? ஃப்ளைட்ல நான் கூட்டு போறேன். டிக்கெட் போட்டு டிக்கெட்ல புக் பண்ணியாச்சு. டிக்கெட்லாம் காஸ்ட்லி. ஓகேவா? 10-20K பட்ஜெட்டில் உனக்கு நான் டிக்கெட் போட்டிருக்கேன், VIP சீட்டு. ஓகேவா? நீ என்ன இப்படி சொல்கிறேன்? அங்கே போயிட்டு அங்கே யாரை மீட் பண்ணுறோம்? அங்கே ஏதோ பிடிச்சிட்டு நிற்பாங்களா பேர் வச்சு? யாரும் அப்படி பிடிச்சிட்டு நிற்பாங்களா? யாராச்சும் இருப்பாங்களா அங்கே? அதை சொல்லு. அங்கே போனால் எப்படி என்ன பண்ணணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது கேட்குறேன். ஆனால் அங்கே எனக்கு தெரியாது யாரையுமே. அதனால தான் சொல்கிறேன். அங்கே வேற எல்லாரும் இங்கிலீஷில் பேசுவாங்களா? எனக்கு இங்கிலீஷே தெரியாது. எனக்கு இங்கிலீஷே தெரியாது. உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? தெரியாதா? வாட்ஸ் யுவர் நேம்? என்ன இப்பதான் இங்கிலீஷ் தெரியாது? என்ன அதான் வாட்ஸ் யுவர் நேம்னு கேட்டா குழந்தையா? குழந்தைய கூப்பிட்டு வட்டா? சரி எங்க கட்டேங்க. வாட்ஸ் யுவர் அவால்ட் ஆர் யூ? என்ன சொல்லு. அவால்ட் ஆர் யூ? இங்கிலீஷ் எனக்கு தெரியாதுடா. அவால்ட் ஆர் என்ன தெரியுமா? உன் வயசு என்னன்னு கேட்டேன். பத்தியா? அதுவே தெரியல. ஷிட். இது மட்டும் இங்கிலீஷில் கற்றுக்குவோம். அங்கே போனால் தாய்லாந்து பாஷை கற்றுப்பேன். கோவா போனால் கோவாவில் தானே பேசுவாங்க தாய்லாந்து பாஷை. தெரியலையே. நான் போயிருக்கேன். நீ தான் போயிருக்க. அப்புறம் என்ன 2 வாட்டி போயிருக்கேன்னு சொன்னீங்க. அப்புறம் என்ன? ஒரு வாட்டி தான் போயிருக்கேன். இதுதான் 2வது வாட்டி. ஓகே சரி ஓகே நம்ம போகலாம். ஏன்னா செம்ம வெயிலாக இருக்குது. அங்கெல்லாம் சில்லுன்னு இருக்கும்ல. சில் பண்ணிட்டு வரலாம். யார் சொன்னா உனக்கு அங்கே ஏன் சில்லுன்னு இருக்காதா? இதே கிளைமேட்டா? சரி ஓகே. அந்த நைட் லைஃப் அந்த பாகா பீச் அதெல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போகலாம். சரி ஊருக்கு போயிட்டு வந்த எப்படி சில் பண்ணிட்டு வந்தியா? ஏற்காட்டில் வேறு செம்ம மழை வருது, செம்ம சில்லுன்னு இருக்குன்னு வர சொன்னாங்க. போனியா? போய் பார்த்தியா? ஏற்காட்டில் சுற்றி பார்த்தியா மழை? ஓகே அதான் மலையை மட்டும் சுற்றி பார்த்தியா? அதான் மலையா என் மனசில் இருக்கியே. சிலையா? தங்க சிலையா? கடைசி வரைக்கும் இந்த பாட்சி ஓடாது தானே? எதுக்கு எங்க ஓடாத வாட்சி எதுக்கு போட்டு? சார்ஜ் போட்டு அதான் நான் இருக்கனே. போட்டுக்கோ.
ஏய் உனக்கு சார்ஜா நான் இருக்கேன் அப்ப நான் இருக்கட்டா சுவிட்சாவா சரி ஓகே சாப்பிடலாமா ஏதாச்சும் பசி எடுக்குது இந்த வெயில்ல வேற வந்திருக்கேன் நீ சொன்னதால உடனே அப்படியே ட்ராக்லாம் போட்டு அப்படியே வந்துட்டேன் நான் வேற சீக்கிரமா வந்துட்டேன் ஸோ பசிக்கிற சாப்பிடாம வேற வந்திருக்கேன் சாப்பிட்டு நான் தான் வாங்கி தரணும்மா எப்பவுமே நான் தானே வாங்கி தரேன் ஒரு நாள் நீ வாங்கி கொடு சரி எப்போ உன் பர்த்டே மார்ச் 9 போயிடுச்சா அப்போ உன் பர்த்டே ஸோ ஷிட் சரி ஓகே நெக்ஸ்ட் இயர் வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம் இங்கே இல்லை பாலியில் செலிப்ரேட் பண்ணிடலாம் இல்லை உண்மையா பாலியில் செலிப்ரேட் பண்ணிடலாம் சூப்பராக செலிப்ரேட் பண்ணலாம் ஓகேவா இன்னும் இன்ஸ்டாகிராமில் 300K வரப்போகுது போல் ஜாலி தான் செலிப்ரேஷன் இல்லையா ட்ரீட் இல்லையா எனக்கே ஒரு கேக்கா நீ சரியான பேக்காச்சே கேக்குன்ற சொல்லு கோவாலே செலிப்ரேஷன் பண்ணிக்கலாம் 13 இதுலயே தெரியுது உன்னோட இங்கிலீஷ் அது கூட 300 வந்துடும் எப்படி இருந்தாலும் நீ தானி இருத்தா நான் எங்கி கிடந்தேன் அப்படின்ட்டு டான்ஸ் ஆடுவேன் அந்த டான்ஸை திருப்பி ஆடுவேன் அந்த டான்ஸ்லேயே வந்துடும் எனக்கு தெரிஞ்சு சரிதா 300 இல்லை 400K கூட வந்துடும் அங்கே பற்றி சொல்லி 1M சாப்பிட போகலாம் வா கை பிடிச்சி கூப்பிட்டு போ என்ன பண்ற கிளிப்பு கீழே வந்துச்சா இது பரவாயில்ல காலில் எவ்வளோ வேணாம் மரியாதை காலு இந்த சைடு தானே இருக்கு சரி ஓகே என்ன இப்படி போற இப்படி போனோம் செடியில பூக்கும் ரோஸு உன் ஃபேஸை பார்த்துட்டு எனக்கு ஆயிடுச்சு ஃபியூஸு இப்படியே பேசியது நான் ஒரு லூஸு ஐயோ லூஸ் இல்லை சரியான பீஸு இல்லைங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அதனால் உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு என் பேர் தெரியாத உனக்கு பேரில் தெரியாது யாரும் தெரியல மறந்துட்டேன் நான் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நாள் ஆகுது ஆமாம் மறந்துட்டேன் நான் ஆக்சுவலி எல்லாத்தையும் மறந்துட்டேன் பழசுலாம் மறந்துட்டேன் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு கோமாக்கு போயிட்டு வந்துட்டேன் ஐயோ ஆமாம் ஸோ அதனால உங்கள் பேர் என்ன நிசோமியா தான் நிசோமியா உங்க பேர் ஞாபகம் இருக்கா என் பேர் எனக்கு பேர் ஞாபகம் இருக்கு அபி அபி இருக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சுங்களா பார்த்து என்ன புதுசா இருக்கு எல்லாம் இல்லை ரொம்ப நாள் ஆச்சுல மீட் பண்ணி அதனால தான் சொல்லுங்க என்ன செருப்பு எடுக்கிற லைட் இருக்குது பாரு உனக்காக தான் எனக்காக ஆன் பண்ணியா என்னன்னா ஒரு ஹான் அதனால ஆன் பண்ணி இருட்டா இருக்கலாம் பெருத்தா அவங்கள அந்த கல்லத்தை அடிச்சுலான்னு பாக்குறேன் தூக்க முடியாது அழகா தூக்கிடுவேன் நானு ரொம்ப பெரிய ஆண்மகன் பாடி பில்டர் நானு எங்க தூக்கு உண்மையா என்ன இல்ல கல்லு தூக்குனா என்னது இந்த கயிறுல போட்டு தூக்குவாங்க தூக்கு அந்த தூக்கா அது கூட நான் சூசைட் பண்ண சொல்றேன் தூக்கு போட்டுக்கோ தூக்கு போட்டுக்கோ ஆமா உன்ன லவ் பண்ணா தூக்குலாம் போடணும் என்ன இன்னைக்கு வர சொல்லி இருந்தேன் இங்க வா சரி ஓகே மனசுக்குள்ளதான் வர சொல்லிட்டேன்னு நினைச்சேன் மனசுக்குள்ளதான் ஆல்ரெடி வந்துட்டேன் ஆல்ரெடி உன் மனசுக்கு நிறைய பேர் போயிட்டாங்க நிறைய பேர் போயிட்டாங்களா யாரும் இல்ல பார்க்க முடியாத இடத்துல இருக்காங்க பார்க்க முடியாத இடத்துல இருக்காங்களா சரி சரி அதான் இன்னைக்கு வேற செம்ம வெயிலா இருந்துச்சு லாஸ்ட் 2 டேஸா வந்து மழையா இருந்துச்சு சரி ஓகே உன்னை மிஸ் பண்ணேன் உங்க மழையில வந்து நம்ம நனைஞ்சுக்கிட்டே ஒரு ரீல்லாம் பண்ணலான்னு பார்த்தேன் நீங்க வந்து அதுக்கப்புறம் எந்த நான் கொஞ்சம் பிஸி ஒன்ன மாதிரி அதுதான் ஃபோன் பண்ணாலே எப்பவும் பிஸின்னு தான் வரும் அந்த மாதிரி நீங்களும் பிஸி தானே என்ன 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 பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்க பிஸி நானா என்ன சொல்லுங்க நான் என்ன பண்ணேன்னா பிஸின்னு சொன்னல ஏதாச்சும் ஒர்க் பண்ணாதான் பிஸியா இருப்பாங்க பர்சனலா இருக்கும் அப்ப நான் பர்சனல் இல்லையா உன்கிட்ட நான் ஏன் சொல்லணும் அப்படின்னா லவ்வர்ன்ற அப்போ பர்சனல் நிறைய இருக்கும் அப்படின்னு இப்போலாம் இல்லைல்ல இப்போ இல்லையா அப்புறம் எப்போ இருந்துச்சு நீ தான் வேற எதுவும் சைட் அடிக்கிறியா சைட் அடிக்கிறேன் வீடியோஸ்லாம் பார்த்து நிறையா வீடியோஸ்லாம் பார்த்துருக்கியா என்ன வீடியோஸ் பார்த்துருக்க சொல்லு
நான் மட்டுமா பாக்குறேன், ஊரே பாக்குது. ஏய் நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல உண்மையா, சைட்லாம் அடிக்கல யாரையும். ஆக்சுவலி லவ் பண்ணணும் நீ தான். ஆக்சுவலி அவிகிட்டே கூட நான் நேற்று கூட சண்டை போட்டேன். சண்டை போட்டு சண்டை போட்டு அந்த வீடியோ பார்த்தேன். சர்ப்ரைஸ் உனக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவேன். என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு வாங்கல காட்ட? இது சர்ப்ரைஸ் எப்படி காட்ட முடியும்? ஷிட். நான் எங்க போனாலும் நான் கோவால போய் உட்காந்துருந்தா மிசோமியாவும் கோவாக்கு வந்திருக்காங்களா என்கிட்ட கேக்குறாங்க. அதுதான் கேக்குறேன், என்ன ஆச்சு? எல்லார்கிட்ட சொல்லி வச்சிட்டியா? செட் பண்ணி வச்சிட்டியா? நான் இந்த மாதிரி சொல்லிட்டு எனக்கு இதான் வேலையா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த? half an hour வெயிட் பண்ணேன். 1 hour வெயிட் பண்ணேன். ஷிட். நான் ஓடிட்டு இருக்கேன். நான் ஓடிடுவேன். ரெஸ்ட் எடு. என் மனசுக்குள்ள நீ ஓடிட்டு இருக்க. ஆல்ரெடி ரெஸ்ட் எடுத்துட்டேன். ரெஸ்ட் எடுத்துட்டியா? எவ்வளவு நேரம்? ரொம்ப நாள். ரொம்ப நாளா? சரி இப்போ என்ன பண்ணலாம்ன்ற இப்போ? சொல்லு. சரிண்ணா, சரி சர்ப்ரைஸ் பண்ணேன். சர்ப்ரைஸ் நான் கொடுக்குறேன். அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு இங்க இல்ல, ஒரு இடத்துக்கு போனோம் நம்ம இப்போ. சரி போலாம். டி நகர் போனோம். போலாமா? போலாம். குதிரை சவாரி ஏறிவியா மேல? அப்புறம் எப்படி போறது? இப்போ வண்டி இல்லாம எப்படி போறது? கார் எடுத்துருவா. அப்போ கார் புக் பண்ணேன் எனக்காக. கார் புக் பண்ணேன் எனக்காக. அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இப்படின்ற கீர்த்தி சுரேஷா? நான் அதான் புக் பண்றேன். இன்னைக்கு நீ புக் பண்ண போலாம். அதான் உன்னை ஹார்ட்ல புக் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன? செடியில பூக்கும் ரோஸு உன் ஃபேஸை பார்த்துட்டு எனக்கு ஆயிடுச்சு ஃபியூஸு. இப்படியே பேசிடுது நான் ஒரு லூஸு. ஐயோ லூஸ் இல்லை, சரியான பீஸு. சரி ஓகே, நான் கேப் புக் பண்றேன். கிளம்பலாமா? போலாமா? கூட்டிட்டு போ, தூக்கிட்டு போனேன். சரி போ, நீ இன்னைக்கு கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போகல, தூக்கிட்டு போன்னு சொன்ன உடனே. கூட்டிட்டு போ. நான் எப்படி தூக்க முடியும் உன்னை இவ்வளவு பெருசா இருக்க? சரி நான் தூக்கிட்டு போறேன். ஷூவே ஜூடியோ இரு, ரவுண்ட் அடிக்கலாம்ல? எப்போ ரவுண்ட் அடிக்கல? என்ன ரவுண்ட் எத்தனை ரொமான்டிக்கா திரும்பினா போலாம் வா. ஏன் ரொமான்டிக்கா சரி. மிசோமியா படத்துக்கு போகலான்னு சொன்னீங்க. பீரியட்ஸ்டா. பீரியட்ஸா? சரி எப்போ முடியும்? இது என்ன மேக்ஸ் பீரியடா? பெல் அடிச்சது முடியறதுக்கு. காலையில் வரும் நிலா, உனக்காக எப்பவும் சுற்றுவேன் அவ்வளோ. நான் தான் சொல்கிறேன்னா நீயும் தண்டை மாதிரி கேட்குறிய பேர். காலையில் எங்கே நிலா வரும்? காலையில் சூரியன் தானே வரும். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு? எவ்வளோ நேரம்னா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணியா? எப்பவுமே வெயிட் பண்ணி வச்சுட்டு இருப்பியா? இல்லை, வாழ்க்கை அப்படிங்கும்போது வெயிட்டிங் எல்லாமே இருக்கு தான் இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. வாட் இஸ் திஸ்? எங்கே போயிட்டு இருந்த ரொம்ப நாளா? கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். கொஞ்சம் இல்லை, ரொம்ப வெளியே போயிருந்தேன். இல்லை கொஞ்சம். ஆக்சுவலி டிஷர்ட் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணேன்னா அதனால் ரொம்ப இதுவாக வந்துடுச்சு, சின்னதாக வந்துச்சு. வந்ததுமே ஆரம்பிச்சிட்டியா? இல்லையே, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்ன ஸ்டார்ட் பண்ண? என்ன இரவில் வந்தது சந்திரனா, என் அழகே வந்தது உன் முகந்தா, வெண்ணிலவோ வாழ்வதும் தேர்ந்திடுமே, உன் அழகோ தேர்ந்திராதே வெண்ணிலா. பேச வந்தேன். சரி சரி, என்ன பேச? இதுக்கு தான் நான் கூப்பிடுறதே இல்லை. எவ்வளோ நாள் ஆகுது? எவ்வளோ நாள் ஆகுது? எவ்வளோ நாள் ஆகுது? கிட்டத்தட்ட ஒரு 2 months இருக்குமா மீட் பண்ணி. மெதுவா மெதுவா
மெதுவா நீ பேசும்போது சோகமா. ஆக்சுவலி ஏங்கி போயிட்டு இருந்தேன் உனக்காக. என்ன சரி, எங்கண்ணா? காலையில வரும் நிலா, ம். உனக்காக எப்பவும் சுத்துவேன் அவளா. உன்னோடு நெஞ்சம் உறவாடும் வேளை தண்ணீர் கமலம் தானா. நான் தான் சொல்றேன்னா நீயும் தண்டை மாதிரி கேட்குறிய பேர். காலைல எங்க நிலா வரும்? காலையில சூரியன் தானே வரும். ஸோ அதான் சரி, ரொம்ப நாளாக உன்னை பார்க்காம நானும் ஏங்கி ஃபீல் பண்ணி கண்கள் ஏதோ தேட ரிலேஷன்ஷிப்ல போலாம் அப்படின்னு நினைச்சேன். பார்த்து தானே இல்ல வேணா போல, யாரு கூடயும் நான் ரிலேஷன்ஷிப்ல இல்ல. இப்போ ஊருக்கே தெரியுது. ஊருக்கே தெரியுமா? ஹாட்டு ஸ்வீட்டு கோட்டு கேட்டு அப்படின்ட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு நானும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்னோட ஹார்ட்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால தான் காட்டு ஃபிக்ஸ் பண்ணது. உனக்குள்ள இது உலகினில் உனப்போ யாரும் இல்லை. சரி, இப்போ நம்ம அடுத்ததான் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போறோம்ன்றத சொல்லு. அதுக்காக தான் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கிறது. என்ன நடவடிக்கை எனக்கு புரியல. லவ் இல்லையா? என்ன லவ்னு சொன்னேன். வேற என்னன்னு சொன்னேன்? பவுன்னியா? பவ் காமெடி பண்ணாத. இவ்வளோ நாள் கழிச்சு மீட். என்ன வாங்கிட்டு இருந்த? ஒன்னாச்சும் வாங்கிட்டு வந்தியா? ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு தண்ணி பாட்டில். என்னோட ஹார்ட்டே வந்து உனக்கு கொடுத்துருக்கேன். இதை தாண்டி உனக்கு வேற என்ன எதிர்பார்க்குறது? நேரம் உன் கண்ணம் ஓரம் உனை தீண்டும் எந்த ஆபம் உடைந்து போகும். அதான் உன் ஹார்ட் இருக்கு. உன் ஹார்ட் வச்சு தான் நான் உயிர் வாழ்றேன். ஹார்ட் வாங்கிட்டு இல்லை, உன் ஹார்ட் தான் நீ எப்பயும் என்கிட்ட கொடுத்துட்டியே. இல்லை, உன் ஹார்ட் தான் என் ஹார்ட்டோ மீட்டர் மாதிரி துடிச்சிட்டு இருக்கு. வாவ், நல்லா இருக்கு நெயில் பாலிஷ். இது என்ன? இந்த மாதிரி இது எப்போ போட்ட? எப்போ போட? நான் போடணும். நீ தானே சொன்ன ஹார்ட்ல பச்சை குத்திக்க போறேன், என்னோட ஃபேஸ் அப்படியே போட போறேன்னுட்டு இருந்தேன். எப்போ இதெல்லாம் போட்ட? எங்க பேர் என்னது இது? என்ன இப்படி எடுத்தா வந்துருமா? வந்துருமா வராதா? வராதா? சரி காட்டு, நான் வர வச்சேன். அழகா இருக்காண்ணா சீரியஸ்லி. சரி ஓகே. சரி என்ன பண்ணிட்டு இருந்த 2 months? எங்க போனேன்? ஆளே காணோம். 2 months என்ன பிஸி? ஃபோனில் தான் பிஸியாக இருக்க. 2 months பிஸியாக இருக்க. சொல்லு, எங்கே போயிருந்த? எல்லாருமே மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கா? மேரேஜ் ஆயிடுச்சு. கடலாம் வந்து நீ விட்ட கடை பேர் மேலே பறந்துட்டு இருக்கு. கீழே பறக்குதா? சரி ஓகே. அதுதான் நீ எதுவும் ஃபாரின் போயிட்ட, ஃபாரின் ட்ரிப்புக்கு போயிருக்க அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையா அதெல்லாம்? போய் யார் சொன்னா? நான் எங்க வீட்டில் தான் இருந்தேன். வீட்டில் இருந்தியா? ஆனால் என் ஆட்டில் தானே இருக்க. கை இப்படி தொட்டும் போது ஜில்லுன்னு இது கூல் ஆயிடுற. எதுக்கு விட்டு விட்டு ஓடிட்டே இருக்க? பசிக்குதா? சாப்பிடலையா? இல்லையே. இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? உனக்காக இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ எவ்வளோ லேட்டாக வர? போன வாட்டி இதே மாதிரி உன்னை பார்க்க வருது. இன்னைக்கு நான் ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன். பட் என்ன முடிவு? இல்லை, நம்ம லவ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். முற்றுப்புள்ளி அன்னைக்கே வச்சு. என்ன வச்ச? என்னதுக்கு என்ன வச்சிட்ட சொல்லு. முற்றுப்புள்ளி அப்படியே வச்சாச்சு. லவ் டாபிக் இருக்கா? லவ்ன்ற டாபிக்? அப்புறம் என்ன டாபிக்? என்ன டாபிக்? ஃப்ரெண்டா? நம்ம லவ் பண்றோம் அப்படின்னு ஊரறிய உலகம் அறிய தெரிஞ்சிடுச்சு. ஃப்ரெண்டா உலகம் தெரிஞ்சு என்ன ப்ரோஜனம்? என்ன ப்ரோஜனம்? நான் என்ன பண்ணணும்ன்ற சொல்லு. சரி சொல்லு, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. நீ எதுவும் பண்ண வேண்டாம், ஃப்ரெண்டா இருக்கலாம். நான் ஆல்ரெடி கமிட் ஆயிட்டேன். கமிட் ஆயிட்டியா? யார் கூட? என் கூட தானே. அதுதான் யார் கூடன்னு சொல்லு. உனக்கு உன்கிட்ட நான் ஏன் சொல்லணும்? அப்ப என்ன இருக்கிறியா?
வெறுக்கிறியா என்ன? வெறுத்துட்டேன். இதுக்கு மேல என்ன வெறுக்கணும்? ஏன் ஏன் எதுக்கு? நான் என்ன பண்ண அப்படி? பார்த்துட்டு தானே இருக்கும் உன்னோட ரீல்ஸ். சரி ஓகே, அந்த கோவம்லாம் இருக்கும். ஆமா, அந்த கோவம்லாம் இருக்கும் உனக்கு. சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன், நான் உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறேன். ஓகே டேக்கர் நீ என்ன பண்ண? பார்த்துக்க இருக்காங்க யாரு? யாருமே இல்லை. எது தோப்புக்காரனா? இது தோப்புக்காரனா? ஆக்சுவலி நான் உனக்கு பசி எடுக்குதுன்னு இல்லை, எங்கள் மாம்பழம் பறிச்சுட்டேன் உனக்காக. நான் நம்ம தோப்பு தான் இது. உண்மையாக என் தோப்பு தான் இது. நான் உனக்கு மாம்பழம் பறிச்சு தரேன். மாம்பழம், பலாப்பழம், சீத்தாப்பழம், நுங்கு எல்லாம் இருக்கும் நம்ம தோப்பில். நான் பையன் போடு இது மாங்காய் பறி அப்படின்னா டக்குன்னு பறிச்சிருவாங்க. யாருமே அங்கே இல்லை. அங்கே யாருக்கு நம்ம சொன்னாலே வந்துருவாங்க. தண்ணிக்குள்ளேருந்து குதிச்சு வருவாங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் அடிச்சு தருவாங்களா? நம்ம தோப்பு இது. இது பார்க்கில் தோப்பு இது, நம்ம தோப்பு இது. ஸோ வந்து அமைதியாகிறா. என்ன வேணும்னு சொல்லு. இளநீ வேணுமா? டக்குன்னு சீவி குத்துறேன். அதுதான் சொல்கிறேன். இளநீ வேணுமா, மாம்பழம் வேணுமா, மாங்காய் வேணுமா, பலாப்பழம் வேணுமா? உனக்காக நான் இயற்கை உணவுகளே கொடுக்குறேன். பசிக்குதுன்ட்டு நீ ஏதோ பீஸா பர்கர் தான் சாப்பிடுவேன். நீயே இயற்கை உணவா? என்ன சம்மதம் பேசிட்டு இருக்கேன்? என்ன ஆச்சு? 2 மாதம் போயிட்டு வந்ததில்ல, என்ன ஆச்சு? சைக்கோ ஆகிட்டே. நீ ஒரு சைக்கோ தான், அதே தெரியும். கூட எப்போ வந்தாலும் சைக்கோ தான். சரி ஓகே, இப்போ மீல் சாப்பிட்றியா? மீல்ஸ் வந்து அது தலைக்கறி சாப்பிடுவியா? மட்டன் தலைக்கறி? மட்டனே பிடிக்காதா? அப்புறம் என்ன பிடிக்கும்? சிக்கனா? வேற? சீ ஃபுட்டா? சீ ஃபுட்டா? ஓகே ஓகே மேடம், ஒன்லி சீ ஃபுட் தான் சாப்பிடுவாங்க, சிக்கன் தான் சாப்பிடுவாங்க. சரி அப்புறமா என்ன ஹோட்டல் நல்லா இருக்கும் சொல்லு. நீ எப்போ என்ன ஹோட்டலில் நல்லா சாப்பிடுவேன்? பிலால். அங்கே தான் மட்டன் இருக்கும். மட்டன் வேண்டாம், வேற சாப்பிடலாம். பிலால் போகலான்றியா? சரி ஓகே, அப்போ கை பிடிச்சி கூப்பிட்டு போ.